जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करुणम जय श्री राधा गोपाल श्री करुणम जय श्री गौरांग महाप्रभु नित्यानंद करुणम जय श्रीல ரூப ரகுநாத கருணும் ஜெய் ஸ்ரீல பிரபாதி மகாராஜ் கருணும் என் குருநாத கருணும். தொடர்ந்து நம்ம பக்தி விருஷ கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் வந்திருக்கூடிய அனைத்து பக்கம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரணாம் அனைவருக்கும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. ஓகே, பக்தி விருஷா இன்னைக்கு நம்ம எதுக்காக நம்ம தொடர்ந்து பக்தி விருஷா கிளாஸ் வரோம்னா, காரணம்னா பக்தி விருஷா அது ஒரு அருமையான ஒரு பிளாட்ஃபார்ம். பிகாஸ் பாத்தீங்கன்னா புதியா வரக்கூடிய பக்தர்கள், நடுத்தரத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள், மூத்த பக்தர்கள் எல்லாரும் இந்த பக்தி விருஷா நம்ம ஏன் ரொம்ப முக்கியம்னா, இதுல பாத்தீங்கன்னா நிறைய வகையான நம்ம டாபிக்ஸ், நிறைய வகையான விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகையான சந்தேகங்களும் நமக்கு இந்த பக்தி விருஷா கிளாஸ் நிறைய கிளியர் ஆகும். ஓகேவா? அப்ப நம்ம தொடர்ந்து இந்த பக்தி விருஷ கிளாஸ்ல நம்ம பகவானுடைய ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை ஜெபம் பண்ணக்கூடிய அந்த மந்திரம் ரொம்ப முக்கியமானது. அந்த ஜெபம் பண்ணக்கூடிய அந்த மகா மந்திரம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. அந்த மகா மந்திரத்துக்கு அந்த மகா மந்திரம் ஜெபம் பண்றதுனால நம்ம பகவான் லோகத்துக்கு போக முடியும். ஆனா அந்த பகவானோட நாமம் 3 வகையாக பிரிக்கப்படுது. ஒண்ணு நாம அபராதம், 2வது நாம பாஷ்யம், 3வது சுத்த நாமம். அப்ப நாம அபராதம்னா என்னதுன்னா குற்றங்கள் பண்ணிக்கிட்டே பகவானோட நாமத்தை ஜெபம் பண்ணுவது. அப்ப பகவானுடைய நாம ஜெபம் பண்ணும்போது இந்த குற்றங்கள் பண்ணிக்கிட்டே ஜெபம் பண்ணா பகவானோட நாமத்தில் நமக்கு டேஸ்ட் கிடைக்காது, பகவான் நாமத்தில் நமக்கு ருசி கிடைக்காது. தென் 2வது கட்டம் என்னதுன்னா நாம பாஷ்யம். அது சுத்த நாமத்துக்குள்ளேயும் போகல, அபராதத்துக்குள்ளேயும் இல்லை, அது நடுத்தரத்துல இருக்கு. அப்ப நாம பாஷனால என்ன நடக்குன்னா, நம்மளுடைய பிராப்த கர்மா, எல்லா கர்மா வினைகளும், எல்லா வகையான கர்ம வினைகளால நமக்கு எது துன்பம் வரப்போகுது, இந்த கர்ம வினைகளால நமக்கு எதாச்சும் நடக்க போகுதுன்னா, அந்த நாம பாஷ்ய ஸ்டேஜுக்கு யார் வந்துட்டாங்களோ, 2வது கட்டத்துல உள்ள நாம ஜபத்தை யார் பண்றாங்களோ அவங்களுக்கு எந்த வகையான பிராப்த கர்மாவும் வேலை செய்யாது, எந்த வகையான கர்ம வினைகளும் அவங்களுக்கு வேலை செய்யாது. 3வது ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா பகவானுடைய சுத்த நாமம். இந்த பகவான் சுத்த நாம ஜெபம் பண்ணும்போது பகவானோட நாமத்தோட டேஸ்ட் ஆல்ரெடி அவங்களுக்கு பகவான் நேரடியாக பார்க்க முடியும். அது சுத்த நாமத்தோட மகிமை. இப்ப அந்த நாம அபராதம் இருக்கலாம். இந்த நாம அபராதம் அது அங்கேருந்து நம்ம நம்மளுடைய பக்தியை ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம நாம அபராதங்கள் தவிர்க்கணும். அப்போதான் நம்ம அடுத்த கட்டங்களை நம்ம பகவான் நாமத்துல நம்ம அட்வான்ஸ் ஆக முடியும், முன்னேற முடியும். அந்த நாம அபராதம் பாத்துக்கிட்டீங்கன்னா அது முக்கியமா ஒவ்வொரு பக்தர்களும் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியணும். ஃபிங்கர் டிப்ஸ்ல நம்மளுக்கு இருக்கணும். அந்த என்ன அபராதம் தெரிஞ்சாதான் நம்ம அந்த அபராதங்களை நம்ம தவிர்க்க முடியும். அபராதம்னா என்ன அர்த்தம்னா ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், திரும்பி ரிப்பீட் பண்றேன். அப்பனா தூரமா இருக்கிறது. ராதானா என்னன்னா ராதாராணி. ராதாராணின்னா என்ன இருக்குன்னா, அது ராதாராணி என்ன சக்தினா, அவங்க ஹலாதினி சக்தி, த பிளஷர் கிவிங் பொட்டன்சி. ஹலாதினி சக்தி என்ன அர்த்தம்னா, நம்மளுக்கு ஆன்மீகத்தில் இன்பத்தை கொடுக்கக்கூடிய சக்தி தான் ஹலாதினி சக்தி. அந்த ஹலாதினி சக்தியோடைய ஒரு ஸ்வரூபம் தான் பாத்தீங்கன்னா ஸ்ரீமதி ராதாராணி, ப்ரொசோனிஃபிகேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அப்ப அந்த ஹலாதினி சக்தி இருக்கும் போது தான் நம்மளுக்கு ஆன்மீக டேஸ்ட் கிடைக்கும். அதான் ராதா. அப்ப ராதா இல்லைன்னா அப்பராதான்னு சொல்லுவாங்க. அப்பராதன்னா அங்க ஒரு குற்றங்கள் நடக்குது, நம்ம செய்யக்கூடிய செயல்கள், ஒரு குற்றங்கள், ஒரு தவறு, ஒரு சீன் நடக்குது, பாவம் நடக்குதுன்னா அங்க ராதாராணி இருக்க மாட்டாங்க. அதனால ராதா தூரம் போயிடுவாங்க. அதனால அபராதம் சொல்லுவாங்க. அபராதம்னா குற்றங்கள், அங்க ராதை இல்லை, அங்க இன்பம் கிடையாது. அப்ப அபராதங்கள் நம்ம செய்யக்கூடாது. அப்ப நாமத்துக்கு பகவான் நாமத்துக்கு கிட்டத்தட்ட 10 நாம அபராதங்கள் இருக்கு. அதை நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே வந்திருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட இன்னைக்கு லாஸ்ட் கிளாஸ் நாம அபராதத்தோட இன்னைக்கு 5வது கிளாஸ். கிட்டத்தட்ட 1 மாசம் 1 வாரம் கிட்ட நம்ம பார்த்துருக்கோம் நம்ம. ஓகேவா? இன்னைக்கு 5வது கிளாஸ், இதான் கடைசி கிளாஸ் இந்த அபராதத்தை பத்தி. ஓகே, அப்ப நம்ம மொத்தம் 10 நாம அபராதங்களுக்கு 10 இருக்கு. அதுல 1வது என்ன அபராதம்னா வைஷ்ணவ நிந்தா. 1வது அபராதம் பாத்தீங்கன்னா சாது நிந்தா. சாது நிந்தானா ஒரு பக்தர்களை நம்ம நிந்திக்க கூடாது. ஓகேவா? அதை பத்தி நம்ம பார்த்துட்டோம். 2வது அபராதம் அந்நிய தேவ சஹா விஷ்ணு மனஹா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையும் முழு முதற் கடவுளாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையும் மற்ற தேவர்களையும் சமம் சொல்லி நினைக்கிறது. பகவான் நாமத்தையும் சொன்னாலும் சரி, மற்ற தேவரோட நாமம் சொன்னாலும் எல்லாம் சமம் சொல்லி நினைக்கிறது. அட் த சேம் டைம் தேவர்களை பகவானுக்கு தான் எல்லா தேவர்களும் வேலை செய்யறாங்க. ஆனா அதுக்காக தேவர்களை அவங்க அவதூறா பேசுறது, அவங்கள டிஸ்கிரிமினேஷன் பண்றது, அவங்கள கிரிட்டிசைஸ் பண்றது, அவங்கள குறை சொல்றது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. இது 2வது அபராதம்.
மூணாவது குரு வாக்கிய அஜ்ஞான. குரு வாக்கிய அபிஞான ஆன்மீக குருவோடைய கட்டளைகளை மீறுவது. அவர் சில கட்டளை கொடுத்திருக்காரு, சில விஷயம் சொல்லி கொடுத்திருக்கிறாருன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம தீட்சை வாங்கும் போதோ இல்ல குருவோட கட்டளை வந்து என்னன்னா 4 கோட்பாடுகளை ஃபாலோ பண்ணுவது. மது, மாது, சூது, புலா, இன்டாக்சிகேஷன், இலிசிட் செக்ஸ், கேம்பிளிங் அண்ட் வந்து மீட் ஈட்டிங், இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம். ஓகேவா? ஏன்னா குரு சொல்லுவாங்க அது. 4வது சுதி சாஸ்திர நிந்தா, சாஸ்திரங்களை வந்து நிந்திப்பது. ஆமா, சாஸ்திரத்தில் அப்படி போட்டிருக்கோம், இப்படி போட்டிருக்கோம், இந்த காலத்துல ஃபாலோ பண்ண முடியாது, இப்படி சொல்றது சுதி சாஸ்திர நிந்தா, 4வது அபராதம். 5வது நாம அர்த்தவாடா. நாம அர்த்தவாடன்னு வந்து என்னதுன்னா பகவானுடைய நாமத்துக்கு சில சொந்த விளக்கங்கள் கொடுக்கிறது. 5வது அது நம்ம பார்த்துட்டோம். 6வது நாமபாலே பாப புத்தி. பகவானுடைய ஸ்ரீ கிருஷ்ணனுடைய நாமம் ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் பண்றதுனால நம்மளுக்கு எல்லா வகையான பாவங்களும் விளக்கும். நம்ம எல்லா வகையான பாவத்தையும் விளையாடலாம். ஆனா பாவங்கள் விளையாடக்கூடிய சக்தி அந்த மகாமந்திரத்துல இருக்கு. ஆனா பாவத்தை இது ஆட்டோமேட்டிக்கா வெளியாக்குதுன்னு சொல்லி நம்ம பாவங்களை செஞ்சு திருப்பி ஜபம் பண்றது. அதான் நம்ம ஜபம் பண்ணிட்டா பாவங்கள் போயிருமே, அப்ப திருப்பி இந்த ஜபம் பண்ணலாம், திருப்பி பாவம் பண்ணலாம், திருப்பி ஜபம் பண்ணலாம், திருப்பி பாவம் பண்ணலாம். அந்த மாரி வந்து பாவம் செய்யக்கூடிய, தவறுகள் செய்யக்கூடிய நம்மளுக்கு அந்த புத்தி வச்சுக்கிட்டு ஜபம் பண்ணிமையானால் அதுவும் அபராதம். நாமபாலே பாபுத்தி. 6வது. 7வது வந்து பாத்தீங்கன்னா சதாஹீன ஜானே நாம உபதேச. பகவானுடைய நாமத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கிட்ட நம்ம பகவான் பத்தி நாமத்தையோ விஷயங்களையோ சொல்லக்கூடாது. இதை 7 வரைக்கும் சரி. 8வது வந்து பாத்தீங்கன்னா அந்நிய சுப கர்ம சஹ ஹரி நாம சமானா. அந்நிய சுப கர்ம சஹ ஹரி நாம சமானா. அதாவது பகவானுடைய நாம ஜெபம் பண்றதும் சில சில சடங்குகள் செய்யறதும் ரெண்டும் சேம் தான். நீங்க ஜபம் பண்றதும் ஓகே தான், இல்ல நீங்க சடங்கு செய்யறதும் ஓகே தான். இந்த மாதிரி வந்து கர்ம காண்ட விஷயங்கள் அதோக்கு ஈக்குவலா தான் வந்து இந்த வந்து இந்த மகாமந்திரம் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது அபராதம். பகவானோட நாமத்துக்கும் இந்த கர்ம காண்ட விஷயங்கள் சடங்குகளுக்கு அப்பாற்பட்டது பகவான் நாமம். ஓகேவா? ஏன்னா ஆல்சோ நம்ம வந்து பகவான் நாம ஜெபம் பண்ணாலும் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அதையும் நம்ம எதிர்பார்க்க கூடாது. அது 8வது அபராதம். 8 வரைக்கும் நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்துட்டோம். நம்ம நீங்க நம்ம பார்க்க போறது 9வது 10வது அபராதம் பார்க்க போறோம். ஓகேவா? இன்னைக்கு 9வது அபராதம் வந்து என்னதுன்னா நாம கிரகான சமயே அசாவதானாதா. நாம கிரகான சமயே அசாவதானாதா. அசாவதானதா. நாம கிரகான சமயே அசாவதானாதா. அதாவது வந்து என்னன்னா to be inattentive while chanting is a very முக்கியமான ஒரு அபராதம். அதாவது நாம ஜபம் பண்ணும் பொழுது கவனம் இல்லாமல் ஜபம் பண்ணுவது அதுவும் அபராதம். இது 9வது அபராதத்துல வருகின்றது. அப்ப ஆச்சாரியர்கள் என்ன சொல்லிருக்காங்க சொல்லி நம்ம படிக்கலாம், படிச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். While chanting the Maha Mantra on the beat given to you by your guru at the time of initiation, you should not be inattentive. Fix your mind on Krishna. That means chant very carefully, focusing your attention on Krishna. The mind naturally fluctuated and oscillated. This is the natural, and therefore, in order to complete our round, we sometimes become inattentive. Our mind oscillated and our chanting become inattentive. This is an offense. One should not do this. Therefore, one who has this tendency should be very careful to complete his prescribed round as far as possible during the Brahma Muhurta period. The Brahma Muhurta is the early morning period between 4 a.m. and 6 a.m. At the time, the atmosphere is very calm as most people have not raised from their beds. Fever vibrations have come to the atmosphere. And it will be easier to concentrate because it is a very congenial period
whereas at other time of the day the mind must fluctuate. As far as possible, complete as many rounds as you can during this period, then you will not commit the offense of inattentiveness. You may complete the rest of the round in the evening when everyone has gone to bed. Then the atmosphere is calm again and thoughts do not crowd the mind. Complete them and then go to the bed. This is an easy way to avoid inattentive chanting. It is very difficult to focus the mind on chanting in the middle of the day between 11 a.m. to 2 p.m. It is much easier to complete your round as far as possible between 4 a.m. and 6 a.m. If you can chant the nice round, then you will feel very happy the whole day. You will be able to face Maya very easily and counteract Maya's influence. Otherwise, you feel uneasy and Maya will overcome you. This is a fact. If in the beginning you cannot concentrate on the form of the Krishna, then it is better to chant before the deity in the temple. When you look at the deity while chanting, you can very easily concentrate it. Or you may chant looking at the picture of Radha and Krishna, or chanting in the association of Vaishnavas and Sadhu. This is the recommended process for chanting so that your mind will not fluctuate. By practicing in this way, your mind will become fixed and you cannot be harmed. Rather, you will be safe. Then you will be able to chant anywhere because your mind is fixed and you will never be disturbed by the external noise or situation. However, before you achieve this stage, you should chant according to the above instruction. Yes, it's very, 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 very clear. ஏன் நான் படிக்கிறேன்னா, ஏன்னா ஒரு அபராதம் எடுத்து நம்ம பேசும்போது ஆச்சாரிகள் என்ன மோட்டிவோட சொல்லியிருக்கிறாங்களோ அந்த மோட்டிவோட நம்ம டிஸ்கஸ் பண்ணுவேன்னா அது ரொம்ப சால சிறந்தது, அது ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஓகே, அதாவது 9வது அபராதம் என்னன்னா கவனம் இல்லாம ஜெபம் பண்ணுவது. கவனம் இல்லாம ஜெபம் பண்ணுவது வந்து பாத்தீங்கன்னா, எங்க ஆச்சாரியர் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம குரு கிட்ட வந்து நம்ம வந்து தீட்சை வாங்கும் போது நம்ம வந்து இந்த என்னது ஜபம் பண்றோம், கண்டிப்பா நான் அண்ணாடிக்கு பண்ணுவேன் அப்படி சொல்லி நம்ம வந்து இந்த தீட்சையில நம்ம வாங்குறோம். ஓகேவா? எப்பல தீட்சை வாங்கலாம் கூட நம்ம கண்டிப்பா தீட்சை வாங்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். ஆனா நம்ம வந்து இந்த சாண்டிங்க ஜபத்தை வந்து ரொம்ப வந்து அட்டென்டிவா ரொம்ப கவனத்தோட நம்ம பண்ணணும். ஓகேவா? இந்த கவனம் இல்லாம பண்ணும் போது இங்கதான் வந்து என்ன நடக்குதுன்னா பல பல பிரச்சனைகள் உருவாகுது. ஓகேவா? இந்த சாண்டிங் ஜபம் பண்ணும் போது நம்ம வந்து என்ன சொல்றது, நாங்க வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நாங்க வந்து ஏற்கனவே வந்து நம்ம கோபாலகிருஷ்ண மகாட்ட சார்பாக நம்ம வந்து ஒரு வீடியோ வச்சிருக்கோம். நம்ம என்ன வீடியோனா, நம்ம ஜபம் பண்ணும்போது நம்ம என்னென்ன விஷயம்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ஒரு சின்ன ஒரு டிராமா மாதிரி வந்து நம்ம வந்து செஞ்சு வச்சிருக்கோம். அது நான் முடிஞ்ச ஞாபகப்படுத்துங்க, எப்ப குரூப்ல நான் வந்து அனுப்பி விடுறேன். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி வந்து நம்ம சாண்டிங் பண்ணும்போது பல பல விஷயங்கள் நம்ம வந்து செய்யறது, அப்புறம் வந்து என்ன சொல்றது, அது பண்றது, இதை பண்றது, பேசுறது, டிவி பாக்குறது, அப்புறம் வந்து போன் பாய்க்கிறது, அப்புறம் வந்து என்ன சொல்றது, இந்த மாதிரி பல பல விஷயங்கள் நம்ம செய்யும் போது சாண்டிங்ல கவனம் இருக்காது. சாண்டிங் என்பது ஜபம் என்பது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பகவானுடைய கனெக்ட் பண்றது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து அவர் வந்து ஆதி புருஷர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கிட்ட நம்ம கனெக்ட் பண்ணும்போது அந்த சவுண்ட் வைப்ரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி, ஒரு முக்கியமான கேள்வி, ஏன் வந்து சாண்டிங் வந்து நம்மளால வந்து போக்கஸ் பண்ண முடியல? காரணம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல நீங்க சொல்லுங்க. ஏன் ஜபம் வந்து நம்மளால வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி கவனத்தோ ஏன் செய்ய முடியல? ஹரே கிருஷ்ணா, நான் பேசுறது வழங்குதா? அதான் வழங்குது. ஹரே கிருஷ்ணா. Why we cannot concentrate our chanting? இதனால் நாம வந்து நம்மளோட சாண்டிங்கை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி செய்ய முடியல. காரணம் என்ன? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, என்ன பண்ண சொல்லுங்க. ஏன் நம்ம கவனத்தை வந்து செலுத்த முடியலன்னா நம்ம கவனம் குறைவு. ஏன்னா நம்ம சிந்தனை வந்து
ஜான்ஸ் இருப்ப பல சிந்தனை ஓடுது, மைண்ட் வந்து பல சிந்தனை கொடுக்குது. ஏன்னா நம்ம வந்து தூய்மையா சாண்டிங் பண்ணல, அந்த அளவுக்கு நம்ம வரல. நம்ம சாண்டிங் பண்றோம், ஆனா முயற்சி பண்றோம் கொஞ்சம் கொஞ்சமா வர்றதுக்காக. ஆனா அது கவனம் குறைவா தான் ஓடுது. ஏன்னா என்னது சொல்லுவாங்க, மனச நம்ம என்னது மனம் குரங்கு மாதிரி தாவல் அங்க அங்கேயும். அதனால நம்ம வந்து அதை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கவனப்படுத்துறோம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஓகே, கரெக்டா சொன்னாரு. பட் வந்து என் கேள்வி வந்து என்னதுன்னா, நம்ம மனசு அலைப்பாயுது. ஏன் அலைப்பாயுது? வாய் வந்து நம்ம கொஸ்டின் பண்ண முடியும். கேள்வி அதான், வாய் எதனால? வேற யாரும் கருத்து சொல்லலாம். நித்ய பிரேமி ரோஹிணி டேவிடாசி மாதிரி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. எங்க இருந்து பிக்கப் பண்ணீங்க மாதாஜி? நான் நிர்மலா தேவிங் பிரபு. என்னோட இனிஷியேஷன் பேரை இன்னைக்குதான் மாத்தினேன். ஓகே ஓகே. நீங்க வந்து டைப்பிங் தானே மாதாஜி? இல்ல ஜோஹர் பிரபு. ஓ ஜோஹர். ஓகே ஓகே ஓகே, சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு, நம்முடைய நேரம், அதாவது காலையில பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம செய்யும் போது 4 மணிலேருந்து 6 மணி, அந்த சூழ்நிலை வந்து ரொம்ப அமைதியா இருக்கும். நம்மளால அந்த கான்சென்ட்ரேட் பண்ணி நம்மளால அந்த மகா மந்திரத்தை சரியான முறையில உச்சரிக்க முடியும். அதே சமயம் அந்த டைம் தவிர்த்து நம்ம ரொம்ப விடிஞ்ச பிற்பாடு நம்ம செய்யும் போது அந்த சூழ்நிலை சரியா இருக்காது. ரொம்ப சத்தமா இருக்கும், வீட்டு சூழ்நிலையும் சரி, வெளிப்புற சூழ்நிலையும். அப்படி இருக்கும்போது நம்மளால சரியான முறையில கவனம் செலுத்தி செய்ய முடியாது பிரபு. ஹரே கிருஷ்ணா. எனக்கு மாதாஜி திருப்பி என்னோட கேள்வியை சொல்றேன். ஓகே, செய்ய முடியாது. என் காரணம், என் கேள்வி என்னதுன்னா, ஏன் வந்து நம்ம வந்து கவனம் செலுத்த முடியல? எந்த விஷயங்கள் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுது? வாய்க்கு நம்ம வந்து ஜபம் பண்ணும்பொழுது கவனத்தோடு செய்ய முடியல. ஸ்னேகா மாதிரி முதல்ல நீங்க பைக் தந்தீங்க நீங்க ஸ்னேகா மாதிரி. Because we got no faith bondage with Bhagavan Prabhu. No faith, no faith மாதாஜி? Yes Prabhu, you No got faith. no faith and you got no bondage with Bhagavan. Okay, no faith and no bondage with Bhagavan. Okay, நம்பிக்கை இல்லை, என் பகவான் கிட்ட உறவு இல்லைன்னு சொல்றாங்க. சரி, பாப்போம். வேற வேற யாரும் கருத்து இருக்கா? ஏன் கவனம் செலுத்த முடியல? எல்லாரும் ஜெபம் பண்றீங்கன்னு நினைக்கிறேன், கண்டிப்பா பண்ணுவீங்க. காரணம் என்ன? ஏன் கவனம் செலுத்த முடியுது? நல்ல கேள்வி. இன்னைக்கு நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம் இதை பத்தி. இதெல்லாம் வந்து நம்மளுடைய பக்திக்கு அடுத்த கட்டம் நம்மளை கொண்டு போகக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். சரி, யார் கருத்துக்கள் இருக்கா? சரி, அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து நம்ம வந்து கவனம் செலுத்த முடியல? காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நமக்கு பேத்து பாண்டேஜ் இருக்கு, வெளியே டிஸ்டர்பன்ஸ், இதெல்லாம் சொல்லுங்க மத்திஜி, சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. இன்னொன்னு முயற்சி பண்றேன் பிரபு. நம்ம வந்து பகவான் மேல பரிபூர்ண நம்பிக்கை வைக்காதது ஒன்றுங்க பிரபு. ஓகே, நீ சொல்லுங்க சொல்லுங்க. நம்ம பல விதமான உபதேசங்களை கேட்ட பிறகு நம்ம வந்து நம்பிக்கை இல்லாம செய்யறோம், அதனாலங்களா? ஓகே, டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம. வெரி குட் மதர், தேங்க்யூ. உங்க முயற்சிக்கு ரொம்ப பாராட்டுகள். ஓகே, அப்ப நம்ம வந்து ஏன் கவனத்தோட செய்ய முடியல? பல காரணங்கள் இருக்கு. ஓகே, பல காரணங்கள் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து என்னதுன்னா, நம்ம ஏன் வந்து ஜபம் வந்து கவனத்தோட செய்ய முடியல? இப்ப அபராதங்கள் பண்றோம், பண்ணல, திருப்தி இருக்கோம், நல்ல பக்தரா இருக்கோம், ஏமாத்தல, நம்ம வந்து என்னென்னோ பண்றோம், பண்ணல, இது ரெண்டாவது விஷயம். ஆனா ஜபம் வந்து ஏன் வந்து கான்சென்ட்ரேட் கவனத்தோட பண்ண முடியும்னா, நல்லா ஞாபகம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து என்னதுன்னா, ஃபேத்து, பாண்டேஜ், நம்பிக்கை இதெல்லாம் இருந்தாலும் முதல் விஷயம் நம்ம சொல்ற அந்த நாம ஜபம் சவுண்ட் இருக்குல்ல, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரி, ஹரி ராம் 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 ஹரி ஹரி, இந்த சவுண்டு வந்து நம்ம காதால நம்ம கேட்கறது கிடையாது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். அப்ப காது என்பது, இந்த இயர் வந்து கண்டிப்பா ஒரு சவுண்டை கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா சவுண்டை கேட்காம இருக்க முடியாது. கண்ணு என்றால் பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும், உள்ள தூங்கணும். மூக்குனா வந்து காத்து சுவாசிக்கணும், காத்து வந்து ஸ்மெல் பண்ணணும், திருப்பி காத்து இது பண்ணணும். ஓகேவா? வாய் என்றால் சாப்பிடணும், இல்லைன்னா அமைதியா இருக்கணும், இல்லைன்னா வந்து பேசணும். இதுதான் இதோட ஒர்க்கு. ஓகேவா? அப்ப கார் என்பது அதோட ஒரே ஜாப் வந்து என்னன்னா, ஏதாவது சவுண்டு கேட்டுட்டே இருக்கணும். ஆனா நம்மளுடைய சவுண்டு, ஹரே கிருஷ்ண மந்திரத்தோட சவுண்டு நம்மளுக்கு காதுல கேட்காதனால நம்மளுக்கு கவனம் இல்லாம நம்ம சாண்டிங் பண்றோம், அந்த அபராதம் நடக்குது. ஆனா காதுல சவுண்டு கேட்குது.
ஆனா மந்திரத்தோட சவுண்டு கேட்கல. அப்ப என்ன நடக்குதுன்னா, நம்மளுடைய மைண்ட் இருக்குல்ல, மனசு, இந்த மனசோட சவுண்டு அதிகமாக இருக்கு. மனசோடைய சவுண்டு அதிகமா இருக்கும் போது வாயால திறந்து நம்ம வந்து ஜெபம் பண்ணக்கூடிய இந்த நாமத்தோட சவுண்டு ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு பஜாருக்கு போறீங்க, ஓகேவா? ஒரு பஜாருக்கு போறீங்க, அங்க வந்து நிறைய கடைகள்லாம் இருக்கு, நிறைய நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே விற்பாங்க. அங்க காய்கறி விற்பாங்க, மீன் விற்பாங்க, அங்க வந்து பூ விற்பாங்க, அங்க வந்து சட்டை விற்பாங்க, துணி எல்லாம் வந்து இப்ப வந்து ஒரு பெருநாள் திருநாள் நடக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி டைம்ல நம்ம போறோம். அப்ப தீபாவளிக்கு ஷாப்பிங் பண்ண போறோம்னா அங்க பாத்தீங்கன்னா பஜார் நிறைய இருப்பாங்க. அதெல்லாம் கத்திட்டு இருப்பாங்க. அங்க போயிட்டு உங்களோட தெரிஞ்சவங்க கிட்ட ஒருத்தவங்களை வந்து கூப்பிட்டு பேசுறீங்க, இல்ல யாரும் தெரிஞ்சவங்க பார்த்து பேசுறீங்க, சவுண்ட் வழங்குமா? சவுண்ட் வழங்காது. ஏன்னா அதுல பாட்டு சவுண்ட் போட்டிருப்பாங்க, இந்த சவுண்ட் ஓடும். அப்புறம் அவங்க வந்து கூவி கூவி கத்தி கத்தி விற்பாங்க. அப்ப நம்மளோட பேச சவுண்ட் அப்புறம் நம்ம என்ன பண்ண தனியா போவோம். உட்காந்து எங்கேயாச்சும் நிறுத்தி நிதானம் நம்ம பேசுவோம். இசண்டே அதனால அதை மாதிரி நம்ம செய்வோம் ப்ராக்டிக்கலா. அப்ப அதே போலதான் நம்மளுடைய மனது, நம்மளுடைய மைண்ட், நம்ம மனசு எப்படி இருக்குன்னா பஜார் மாரி பல பல சவுண்டுகள் இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்கு. சோ மச் சவுண்டு. ஐயோ, நேத்து வந்து கறி வச்சோமே, நாளைக்கு அதே கறி வச்சிடலாமா? ஐயோ, பையன் நாளைக்கு ஸ்கூல்ல லீவ் ஆச்சு, இங்க கூட விடணுமே, அது இது பண்ணணுமே, இதை பண்ணணுமே, அங்க போச்சு இது போச்சு, ஐயோ பைப்பில் தண்ணி விழுவுதே, இந்த இதான் பண்ணணும். ஏன் சோ மச் தாட்ஸ், சோ மச் சிந்தனைகள், சோ மச் எண்ணங்கள், இதெல்லாம் வந்து பசாருங்க உள்ள கத்திக்கிட்டு இருக்கு. இதுல இதெல்லாம் வந்து எங்க நடக்குது? உள்ளுக்குள்ள நடக்குது. இதுல நம்ம எக்ஸ்ட்ரா வெளியில வேற நம்ம வந்து டிவி பார்த்து ஜெபம் பண்றது, போனை பார்த்து ஜெபம் பண்றது, கதை பேசி ஜெபம் பண்றது, இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டே இருந்துமே ஆனால் நம்மளோட கவனத்தோட இருக்காது. இது அபராதம். ஓகே, இன்னைக்கு கிளாஸ் நம்ம முடிச்ச பிறகு இது சம்பந்தமா நீங்க என்னென்ன கேள்விக்கோ நீங்க கேட்கலாம். ஓகேவா? நிறைய இதுல நிறைய விஷயமா கேள்விகள் இருக்கலாம், புரியாம இருக்கலாம், இல்ல முரண்பாடுகள் இருக்கலாம், சம் கான்ட்ராடிக்ஷன் இருக்கலாம். அதனால வந்து நீங்க இதை முடிஞ்சோன்னு நீங்க என்னென்ன கேள்வி வேணா கேட்கலாம். கம் டு கிளாஸ். அப்ப நம்ம வந்து என்னன்னா மனதோடைய சவுண்டு வந்து அதிகமாக இருக்கும் போது நம்மளுக்கு வந்து நாமத்தோடைய சவுண்டு கேட்காது. அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும், ஏன் வந்து நம்ம மனதோட சவுண்ட் அதிகமாக இருக்குதுன்னா அதுக்காக தான் ஆச்சரியம் என்ன சொல்றாங்க, இந்த மனசு எப்போ வந்து குவாய்ட்டா இருக்கும், எப்போ அமைதியா இருக்கும், எந்த டைம்ல வந்து இதா இருக்கும் சொல்லி சில இயற்கையாக சில டைமிங் இருக்கு. நேச்சுரலான சில டைமிங் இருக்கு. பிரம்ம முகூர்த்த நேரம். ஓகேவா? நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய கிளாஸ் சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஜெபம் பண்ணுங்க, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆனா நீங்க பிராக்டிக்கலா நீங்க வந்து நடைமுறையில சாதாரண ஒரு பாமர மக்களா இருந்து நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்துல ஜெபம் பண்றது சாத்தியமா இல்ல சாத்தியம் இல்லையா? பதில் சொல்லுங்க. ஒரு 2-3 பேருக்கு பதில் சொல்லுங்க எனக்கு. சாதாரண ஒரு குடும்பஸ்தனோ, குடும்ப பெண்ணுங்களோ, பொறுப்புகளோ பிரம்ம முகூர்த்த நேரம்னா 4 to 6 இத ஜெபம் பண்ணுவது நம்மளுக்கு சாதாரண மனிதராக கூடிய நம்மளுக்கு பக்தர்களுக்கு சாத்தியமா இல்ல சாத்தியம் இல்லையா? உண்மையை சொல்லணும். Hare Krishna Prabhu. யாரே கிருஷ்ணா பிரேமானதி? Difficult Prabhu for me. ஓகே, வெரி குட் மதுஜி. உங்களுடைய ட்ரூத்தான பதிலுக்கு, நேர்மையான பதிலுக்கு. ஓகே, அடுத்து இன்னொரு ஆளு யாராச்சும்? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஆனா விடிய காலையில பண்றது சாத்தியம் பிரபு. ஏன்னா நான் பண்ணியிருக்கேன். 4 மணிக்கு எழுந்து விடிய காலையில 4 மணில இருந்து 4 மணிக்கு எழுந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆனா அந்த நேரத்துல ஸ்டார்ட் பண்ணோமா ரொம்ப அமைதியா பீஸ்ஃபுல்லா அந்த கவனம் உங்களுக்கு வாடாது. ஒரே கவனத்துல சாந்தியம் பண்ணும். வெரி குட், வெரி குட். ஓகே பிரபு, ஓகே சொல்லிருக்காங்க. ஓகே, பாருங்க நிறைய கருத்துக்கள் வருது பாருங்க. அந்த மாதிரி வேணும் நம்மளுக்கு. அடுத்து இன்னொரு ஆளு. இப்ப பாருங்க, ஒருத்தவங்க கொஞ்சம் கஷ்டம் சொல்லிருக்காங்க, ஒருத்தர் முடிவு சொல்லிருக்காங்க. அடுத்து இன்னொரு ஆளு. இந்த கட்சியில ஒரு ஓட்டு இருக்கு, இந்த கட்சியில ஒரு ஓட்டு இருக்கு, 2 வைக்குள்ள இருக்கு. ஓகே, இன்னொரு ஆளு. ஹரே கிருஷ்ணா பிரபு. டமேத மாதிரி வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க பிரபு. கனிவான வணக்கம். எதுக்கு ஓட்டு போட போறீங்க? எதுக்கோ ஓட்டு போடல, சான் பண்ணலாம் பிரபு காலையிலேயே. ஆனா வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா முடிக்க முடியாது. அட்லீஸ்ட் 4 ரவுண்டு தான் முடியும். அதுக்கு அங்கிட்டு வந்து நம்மளுக்கு வேலைங்க இருக்க, வேலைங்களை பார்த்துட்டு இருக்கணும். சரி, நீங்க நடுவில் போயிட்டீங்க. இப்ப நீங்க ஓகே சரி, நீங்க டிஃபிகல்ட்டா இல்ல முடியுமா? டிஃபிகல்ட் தான்.
டிஃபிகல்ட் தான். ஓகே, சரி, வெரி குட் மாதாஜி. அடுத்து ஒரே ஒரு இன்னொரு ஓட்டு யாரு? யாராச்சும் ஒரு ஆளு இன்னொரு 4 எடுத்துக்குவோம் நம்ம. ஹரே கிருஷ்ணா பிரபு. வாங்க சாமகாந்தா மாதாஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரபு. சொல்லுங்க. பிரபு சாத்தியப்படாத பிரபு. ஏன்னா கிரகஸ்த வாழ்க்கை நிறைய வேலை, அப்புறம் குக்கிங் பண்றது அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப பிரம்ம முகூர்த்தத்துல எனக்கு முடியல பிரபு. சரி, வெரி குட் மாதாஜி, வெரி குட், வெரி குட். நன்றி, உங்க பதிலுக்கு எல்லாரும் ரொம்ப நன்றி. ஓகேவா? யாரெல்லாம் மனசுல ஐயோ தட்டி பேசலாமா யோசிக்கிறீங்களோ கண்டிப்பா பேசுங்க, நல்ல வாய்ப்பு. ஓகே, பிரம்ம முகூர்த்த நேரத்தை முதல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பிரம்ம முகூர்த்த நேரம் பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம்னா பிரம்மதேவருடைய காலை நேரம். ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கும் பகவானுக்கும் டைமிங் டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது பிரம்மதேவருடைய அங்க பிரம்மதேவர் அங்க பூஜை பண்ற நேரம் தான் நம்மளுக்கு இங்க பிரம்ம முகூர்த்த நேரம். ஓகேவா? அப்ப அந்த நேரமே அந்த நேரம் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான காலகட்டம். அதனாலதான் பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல நிறைய பேர் தியானம் பண்ணுவாங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்துல நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, கல்யாணம் வச்சிருப்பாங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஒரு பேபி போறது ரொம்ப மங்களகரமான ஒரு டைமு. பிரம்ம முகூர்த்தம்னா 4 to 6. ஓகேவா? அதாவது சூரியன் உதயம் ஆவறதுக்கு முன்னாடி அதான் பிரம்ம முகூர்த்தம். ஒரு 3 மணில இருந்து ஆரம்பிச்சு அதாவது ஒரு சூரிய உதயம் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு டைமிங் வரும். ஆனா அப்ராக்சிமேட்லி ஒரு என்ன பண்ணா ஒரு 4 to 6 2 hour, இல்ல 3 to 6, இல்ல 4 to 7. சில இடத்துல லேட்டா கூட சூரியன் வரலாம். அப்ப இதெல்லாம் பிரம்ம முகூர்த்த நேரம். அப்ப இது வெரி 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 ஆக்ஸ்பிஷியஸ், இந்த 4 to 6 ரொம்ப மங்களகரமான நாள் டைம். ஓகேவா? இப்ப நிறைய பேர் நான் நிறைய கிளாஸ் பார்த்திருக்கேன், பிரம்ம முகூர்த்த டைம்ல சாண்டிங் பண்ணி நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் இங்க என்ன கேள்வினா, பிராக்டிக்கல்ல அதாவது நடைமுறையில சாத்தியமா? நான் சில இடத்துல நான் பாக்குறேன், நான் கொஞ்சம் இந்தியா கிளாஸ் அப்புறம் அங்கங்க கொஞ்சம் பேர் வர்றதுனால நான் இந்தியா அப்புறம் மலேசியா பல இடத்துல நான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்றதுனால இந்தியால அங்க சில பேருக்கு சாத்தியமாகுது, மலேசியால சில இடத்துல மத்த நாடுகள் சாத்தியமாகுது. ஆனா இது எல்லாருக்கும் சாத்தியமாகுமா கேட்டீங்கன்னா கிடையாது. ஓகேவா? யாரு கிரகஸ்தா இருக்கிறாங்களோ காலையில பிரம்ம முகூர்த்தத்துல ஏஞ்சிக்கிறது, நான் சாதாரண ஒரு வேலை நான் எடுத்துக்கோமே, ஒரு ஒர்க்கிங் டே எடுத்துக்கோமே, காலை நேரத்துல ஏஞ்சிக்கிறதே பெரிய விஷயம். அதுல அலாம ஒண்ணு அடிக்காம விட்டுச்சுன்னா அதுல பெரும் பஞ்சாயத்து ஆயிரும், எல்லாம் லேட் ஆயிரும். அப்புறம் காலைல பிரசாதம் ப்ரிப்பேர் பண்றது, அப்புறம் இது எல்லாமே காலையிலேயே பெரும் பஞ்சாயத்தா இருக்கும். ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்பி விடுறது, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது, இல்ல வேலைக்கு அனுப்பி போறது, நம்ம சமைச்சு இது பண்றது, இதெல்லாம் முடிஞ்சு ஓஞ்சி உட்கார்றதுக்கே பிரம்ம முகூர்த்தமே முடிஞ்சு சூரியனே ஏஞ்சி கோழியே கத்திரும். அந்த மாதிரி இருக்கும் சாதாரண ஒரு குடும்பஸ்தர் இருக்கக்கூடிய பெண்களுக்கு. ஓகேவா? சில பேர் பண்ண முடியும். யாருக்கு பண்ண முடியும்னா, யாரு காலையிலே அவங்களுக்கு எந்த வேலையும் அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் இல்லை, எந்த வேலையும் இல்லை, நமக்கு செஞ்சு கொடுக்க ஆள் இருக்காங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்கோ, இல்ல சப்போஸ் அவங்க டைம் பிரிச்சுக்கிறாங்க, காலையில நான் எதுவுமே செய்ய மாட்டேன், என்னோட சாண்டிங் பண்ணிட்டு ஆர்த்தி பண்ணிட்டு ஒரு சின்ன சமையல் பண்ணிட்டு எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு பிறகுதான் நான் மத்ததெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்மளுக்கு பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான், அது உண்மைதான். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அன்னாடிக்கும் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு நாளோ இல்ல 2 வாரத்துக்கு ஒரு 2 நாளோ சம்திங் நம்ம எதிலாச்சும் நம்ம கிடைக்கக்கூடிய நம்ம அந்த கேப்ல கிடைக்கக்கூடிய அந்த சான்சஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி சான்சஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும். ஓகேவா? ஏன்னா ஒருத்தவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை செயல் டிஃப்ரெண்டா இருக்கும். சில பேர் சீக்கிரமா ஏஞ்சி கிளம்பி அவங்களும் வேலைக்கு போறவங்களா இருக்கும். சில பேர் ஃபேமிலியில எல்லாம் வேலைக்கு அனுப்பணும், ஸ்கூலுக்கு அனுப்புறோம், அவங்க அந்த மாதிரி ஃபேமிலியா இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா உடம்பு முடியாதவங்க இருப்பாங்க, வீட்டுல பார்த்துக்கிறவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய வகையான கேட்டகரி மக்கள் இருப்பாங்க. ஓகேவா? ஆனா பிரம்ம முகூர்த்த நேரம் அதை பிக்ஸ் ஆன ஒண்ணு வச்சுக்கணும். எப்ப உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அது உங்களுக்கும் தெரியும். ஓகே, நம்ம இந்த முடிச்சுட்டோம்னா கொஞ்சம் கேப் இருக்கும், 1/2 மணி நேரம் இருக்கு, ஒரு மாலை பண்ணலாம், ஒரு நாள் பண்ணலாம். அந்த மாதிரி நம்மளை ஆயத்தப்படுத்திக்கணும். நம்ம ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு எஃபர்ட் போடணும். எங்க முடியுதோ உங்களுக்கு பார்க்கணும். ஓகேவா? ஆனா எல்லாருக்கும் சாத்தியமா, எல்லாரும் கரெக்டா பண்ண முடியுமா கேட்டா அது பண்ணுவாங்க. அதெல்லாம் ஆச்சரியம் சொல்றாங்க, முடிஞ்ச வரைக்கும் நீங்க எவ்வளவு பண்ண முடியும் as possible, உங்களால எவ்வளவு பண்ண முடியுதோ. ஏன்னா அந்த அட்மாஸ்பியர் வெரி வெரி காமா இருக்கும். அந்த காமா இருக்கும்போது என்ன நடக்கும்னா மனதுக்குள்ள தேவையில்லா சத்தங்கள்
வராது. அதே டைம்ல மகாராஜ் எங்க ஆச்சரியம் என்ன சொல்லிருக்காங்க, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபோக்கஸ் த மைண்ட் ஆன் சாண்டிங். எந்த நேரத்துல? 11 to 2 இந்த மதிய நேரம் இருக்குல்ல, இந்த மத்திய நேரம் இருக்கிற இஸ் a வெரி டிஃபிகல்ட். பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல, நீங்க பண்ணலாம், ஆனா இட்ஸ் a வெரி டிஃபிகல்ட். ஏன்னா இந்த மதிய நேரம் இருக்குல்ல, இந்த மிட் டே இருக்குல்ல, இந்த மத்தியானம் இருக்குல்ல, இங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே உச்சக்கட்டத்துல இருக்கும். சூரியனும் உச்சக்கட்டத்துல இருக்கும், வெயில் அதிகமாக இருக்கும், வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய அக்னி, அந்த நம்மளுக்கு சாப்பிடும் போது நம்மளுக்கு ஜீரணமாகக்கூடிய டைஜஸ்ட் பண்ணக்கூடிய அந்த அக்னியும் வந்து உச்சக்கட்டத்துல. அதனால லஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து நிறைய சாப்பிடுவாங்க. காலையில வந்து என்ன சொல்றது, அழகா சொல்லுவாங்க, ஒரு பழமொழி இருக்கும், காலையில வந்து குறவா சாப்பிடுறது ஒண்ணு சொல்லுவாங்க, மத்தியானம் ராஜா மாதிரி சாப்பிடணும், நைட் வந்து பிச்சைக்கார மாதிரி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. சம்திங் ஒண்ணு இருக்கும், ஒண்ணுமே ரொம்ப மறந்து போயிட்டேன். அப்ப அந்த மாதிரி வந்து மதியம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து உச்சக்கட்டத்துல இருக்கும். சூரியன் உச்சக்கட்டத்துல இருக்கும், வயிற்றுக்கு அக்னி உச்சக்கட்டத்துல இருக்கும். அன்னைக்கு ஏகாதசினா போதும், முடிஞ்சு எல்லாம். ஐயோ இன்னைக்கு இன்னும் பார்த்து ஏகாதசி வருது, அது வருது, இது வருதுன்னு. ஓகேவா? அப்ப எல்லாமே இதா இருக்கும்போது நம்ம மனதோட ஓட்டங்களும் அதிகமா உச்சக்கட்டத்துல இருக்கும், எல்லாமே உச்சக்கட்டத்துல இருக்கும். சாண்டிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல, திருப்பி நான் சொல்றேன். ராஜ்யம் பிரபு 11-2 மணி போய் சாண்டி பண்ண கூட சொல்றாரு, என்னை மாட்டி விடக்கூடாது. நான் திருப்பி சொல்றேன், 11-2 வரைக்கும் சாண்டிங் பண்ணலாம், தவறு கிடையாது. ஆனா இட்ஸ் a வெரி டிஃபிகல்ட், கொஞ்சம் கஷ்டமானது. கான்சென்ட்ரேட் பண்ணி கவனத்தோட நீங்க பண்ணிட்டே இருக்கணும் நீங்க. ஓகேவா? ஆனா 4 to 6 வந்து இட்ஸ் வெரி நைஸ். ஓகேவா? அதே டைம்ல இங்க ஆச்சாரியர்கள் ஒண்ணு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓகே ஓகே இந்த மாதிரி நம்ம சாண்டிங்க நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி கவனத்தோட பண்ணும் போது என்ன நடக்கும்? அடுத்த விஷயம் என்ன நடக்கும்னா, யார் வந்து ஜஸ்ட் ஒரு ஆள் சொல்லுங்க, ஒரு ஆளு 2 ஆள் போதும். யார் வந்து பிரபு நான் ரொம்ப நாள் வந்து ஜெபம் பண்றேன், ஆனா அந்த அளவுக்கு இல்லை, ஆனா ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணுவேன், கான்சென்ட்ரேட் பண்ணி நானே நீங்க முடிவெடுத்து கவனத்தோடு ஜெபம் பண்ண பிரபு, அந்த நாள் எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு யாராச்சும் உண்மையிலே மனதார எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? யாராதும்? ருக்கு மாதாஜி இல்லையா? எங்க வரேன், சண்டே அங்கதான் வரேன் நானு. யாரும் இல்லையா? ஐயோ எனக்கு இதெல்லாம் வெடிக்கின்றதே. சரளா மாதாஜி சொல்லுங்க மாதாஜி. பிரபு, நான் இப்ப நைட் ஷிஃப்ட் செய்யறேன். நான் வந்து சண்டிங் வந்து ஒரு 1 மணில இருந்து ஒரு 4 மணி வரைக்கும் சண்டிங் முடிச்சிருவேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், டே ரொம்ப ஹாப்பியா ஓடுது, லைஃப் என்னமோ மேல பறக்குற மாதிரி இருக்கு எனக்கு. அதாவது மாதாஜி நீங்க வந்து நைட் ஷிஃப்ட்ல அந்த கேப்ல செஞ்சிருவீங்க, கம்பெனில முடிச்சிருவீங்க. ஓ வெரி குட் மாதாஜி, வெரி குட் வெரி குட். அது உங்களுக்கு கிடைக்குது, அது எல்லாருக்கும் கிடைக்காது, பட் வெரி குட். அந்த 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 கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ணி ஜம்ப் பண்ணனும். அந்த நாள் உங்களுக்கு ஓகே வந்திருக்கா? எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க அது உணர்ந்திருக்கீங்களா? இப்ப இந்த 1 மாதமா நான் ரொம்ப நைட் ஷிஃப்டே செய்யறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பறக்கிற மாதிரி இருக்கு. வெரி குட். மனசுல ஒரு நம்பிக்கை பகவான் மேல ஒன்னும் அட்டாச் எல்லாம் வருது. முந்தி சண்டிங் பண்ணுவேன், அவ்வளவு இல்ல, இப்ப தெரியுது. அப்ப உங்களுக்கு ஃபுல்லா நைட் ஷிஃப்ட் கொடுத்துடலாம் போல. ஆமா பிரபு, நைட் ஷிஃப்ட் தான், நான் ரிட்டையர் பண்ணிட்டேன். இப்ப வந்து நான் வந்து செக்யூரிட்டி கார்டு வேலைக்கு போயிட்டேன், நைட் ஷிஃப்ட் தான். வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். செக்யூரிட்டி வேலை செய்யறவங்களுக்கு அது மிகப்பெரிய அட்வான்டேஜ் மாதாஜி. வெரி குட் வெரி குட் வெரி குட். வேற இன்னொரு நன்றி மாதாஜி. வேற யாரும் இன்னொரு யாரையாவது மைக்கு வந்தீங்க? யாரும் இன்னொரு மைக்கு வந்தீங்க? சரி, அப்ப இது சொல்லுங்க ஷாமா, சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு நான் ஃபீல் பண்ணிருக்கேன், ஏகாதசி அந்த டேக்கு ஃபீல் பண்ணிருக்கேன் பிரபு. ஏன்னா ஏகாதசி வந்து குக்கிங் வேலை இருக்காது. அப்ப நல்லா ரொம்ப ஃப்ரீயா இருக்கனால அப்ப அந்த டே வந்து நல்லா சாண்டிங் பண்றதுக்கு நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, பண்ணி உங்களுக்கு அந்த நாள் ஃபுல்லா உங்களுக்கு அந்த நல்ல ஒரு திருப்தியா இருந்திருக்கா? திருப்தியா இருந்திருக்கு பிரபு. வெரி குட் வெரி குட் வெரி குட் மாதாஜி. எஸ், நீங்க இங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி செய்ய சொல்றாங்கன்னா, நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஃபரன்ஸ் தெரியும். நம்பர் 1 என்ன ஆகுதுன்னா, நம்ம நார்மலா சாண்டிங் பண்ணும்போது என்ன பண்றோம்னா, நம்ம நிறைய வார்த்தைகளை மிஸ் பண்ணிடுவோம். ஓகே, நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன், ஹரே கிருஷ்ணா 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 ராம் ராம் ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே ராம் ராம் ஹரே ஹரே,
ஹரி கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரி ராம் ராம் ராம், ஹரி கிருஷ்ணா. பாருங்க, நிறைய வார்த்தை அங்க ஓடிடும். அதனாலதான் நம்ம வந்து கவனம் எல்லாம் பண்ணும் போது வார்த்தைகள் 16 வார்த்தைகளும் 16 அக்ஷரங்களும் அந்த 16 சைபலும் வந்து அந்த 16 வேர்ட்ஸும் வந்து கரெக்டா உட்காரும் போதுதான் உங்களுக்கு கம்ப்ளீட்டான அந்த உங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்லுங்க பூர்ணத்துவம் கிடைக்கும். உதாரணத்துக்கு நீங்க வந்து அந்த பசில் வரும், பசில் இந்த சின்ன வயசுல நம்ம விளையாடுவோம். ஒரு படத்தை வந்து அவங்க வந்து உடச்சு வச்சிருப்பாங்க, நம்ம எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கணும். முக்கியமாக தெரியுமா பசல் விளாண்டது இல்லையா? அதான் மாதிரி சேர்ப்பாங்களா, இப்படி சேர்த்து கிடைச்சா போது ஒரு பிக்சர் வருமே. தேங்க்யூ ப்ரோ. துக்கமாதிரி இருங்க, நான் பசல் வாங்கிட்டு வரேன் உங்களுக்கு. கிருஷ்ணோட பசல் உங்களுக்கு. அப்போ வந்து என்னன்னா அந்த பசல் வந்து சேர்க்க என்னது நான் எதுக்கும் சொல்ல வந்தது சொன்ன இருந்தேன். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன் நானு? செஞ்சா எப்படி ஹாப்பியா இருக்கும்னு சொன்னீங்க. சந்தோஷம் எப்படி அதான் ப்ரோ சொல்ல வந்தேன் நானு. மாலையை நல்லா கவனமா செய்ய சொன்னீங்க பிரபு. ஆமா மாதிரி இந்த 16 வேர்ட்ஸ் கரெக்டா சொல்லணும்னு சொன்னாங்க. ஓகே, அப்ப அந்த 16 வேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டா சொல்லணும். அப்போதான் அதோட கனெக்ஷன் கிடைக்கணும். அதுக்கு உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா பசில் இருக்குல்ல, நீங்க பசில் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தாதான் നിങ്ങൾക്ക് அந்த பிக்சர் கிடைக்கும். அப்போதான் கம்ப்ளீட் ஆகும். நீங்க வார்த்தைகள் வந்து ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். டெக்னிக் ஞாபகம் இருக்கா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஓகேவா? அது நான் திருப்பி சொல்றேன், நல்லா ஞாபகம். நம்ம நார்மலா ஜம்ப் பண்ணும் என்ன பண்ணுவோம்னா, எடுத்த உடனே நம்ம ஹரே கிருஷ்ணா அது வந்து கண்டிப்பா நம்ம ஆட்டோமேட்டிக்கா சத்தமா சொல்லுவோம், ஹரே கிருஷ்ணா சொல்லுவோம். ஆனா கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, அதாவது ஹரே கிருஷ்ணா ஓகேவா, தென் கிருஷ்ண ஹரே ஹரே பிடிச்சிருங்க. அதே போல ஹரே ராம ராம ஹரே ஹரே, இந்த கிருஷ்ண ஹரே ஹரே, இந்த ராம ஹரே ஹரே பின்னாடி இருக்குல்ல, இந்த பின்னாடியோடைய சவுண்டை நீங்க போக்கஸ் பண்ணுங்க. அந்த சவுண்ட் உங்க வாயிலேருந்து வெளியே வருதா சொல்லி நீங்க கேளுங்க. அதை நீங்க பின்னாடி போக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மின்னுக்குழுது ஓகே ஆயிரும். இந்த டெக்னிக்கை தயவு செய்து இப்ப பயன்படுத்திங்க. முதல் ஒரு ஆர்டிபிஷியலா இருந்தாலும் அது உங்களுக்கு நிறைய உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணும். ஹரே கிருஷ்ணா இயல்பாவே வந்துடும். கிருஷ்ண ஹரே ஹரே, அந்த கிருஷ்ண ஹரே ஹரே போக்கஸ் பண்ணுங்க. ஹரே ராம அது இயல்பா வரும், ஆட்டோமேட்டிக்கா வரும். ராம ஹரே ஹரே, அந்த ராம ஹரே போக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம நிறைய வந்து வேர்ட்ஸ் விடுறது வந்து எங்க தெரியுமா, அந்த கிருஷ்ண ஹரே ஹரே, ராம ஹரே ஹரே. அது வந்து கிருஷ்ண ஹரே 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 3 ஹரே வரும். ராம ஹரே 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 3 ஹரே. நம்ம தமிழ் பண்ணும் 3 ஹரே 3 ஹரே 4 ஹரே. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கிருஷ்ணா 3 கிருஷ்ணா, ராம 4 ராம 5 ராம 7 ராம 7 ராம எல்லா ராம வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? அப்ப இது நானும் பண்ணிருக்கேன், நானும் மிஸ்டேக் பண்ணிருக்கேன், அதனால நான் சொல்றேன் நானு. அப்ப அந்த பின்னாடி வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா 2 வார்த்தை தான், கிருஷ்ண ஹரே ஹரே, ராம ஹரே ஹரே. அதை போக்கஸ் பண்ணினா கான்சென்ட்ரேட்டோட இருக்கும். அந்த நாமத்தோட அக்ஷரம் அந்த வேர்ட்ஸ் ஃபுல்லா வந்து கம்ப்ளீட்டா உட்கார்ந்தாதான் உங்களுக்கு அந்த நாமத்தோடைய அந்த அந்த அதோட எக்ஸ்பிரஷன் மங்களும் ஃபுல்லா வந்து சேரும். நாமத்தோடைய வேர்ட்ஸ் வந்து முழுசா வந்து அந்த வேர்ட்ஸ் ஃபுல்லா சொல்லாம அதோடைய எக்ஸ்பிரஷன் முழுசா வந்து சேராது. மந்திரம் வந்தது ரொம்ப முக்கியமானது. உதாரணத்துக்கு வந்து பாருங்க, ஒரு கதை ராமாயணத்துல இருக்கும், ரொம்ப நாள் ஆச்சு சரியா ஞாபகத்துல. கும்பகர்ணன் வந்து தூங்கிட்டே இருப்பார்ல, அந்த கும்பகர்ணன் தூங்கிட்டு இருக்கிற காரணம் வந்து என்னதுன்னா, அந்த மந்திரம் சொல்லும் போது ஒரு வார்த்தை வந்து மிஸ் ஆயிரும். அவர் வந்து நான் ஏதோ வார்த்தை கேட்கறதுக்கு அந்த வார்த்தை மிஸ் ஆகணும்னா அந்த வார்த்தைக்கு என்ன நான் தூங்கிட்டே இருக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி வரமா ஆயிரும். ஜஸ்ட் ஒரு வார்த்தை மிஸ் ஆகணும்னால அதனாலதான் அவர் 6 மாசம் தூங்குவாரு, ஒரு நாள் 5 திருப்பி 6 மாசம் தூங்குவாரு அவரு. அப்ப மந்திரத்தோடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் நம்மளுக்கு பெருசா வந்து நம்மளுக்கு நம்ம பெரிய பெரிய மந்திரம் பேரெல்லாம் நம்மளுக்கு கொடுக்கல. ஓகேவா? என்னது பெரிய பெரிய மந்திரங்களோ இல்ல வந்து சில வார்த்தைகள் பாத்தீங்கன்னா, சில மந்திரங்கள் வார்த்தைகள் நிறைய வார்த்தைகள் இருக்கும். இதை வந்து பாத்தீங்கன்னா 3 வார்த்தை தான், கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ராமா 3 வார்த்தை தான் ரிப்பீட்டடா வரும், வேற எதுவும் வார்த்தையும் இல்ல. நீ மற்ற பூதம் திரம்பகம் கஜாமகே புகந்தே புஷ்டிவர்த்தனம் ஊர்பா கைபந்தனா முஷோ முஷி மாவதியாத்து எத்தனை வார்த்தைகள் இருக்கு பாருங்க.
ஓம் கண் கணபதியே நமக, சுக்லா வட சசிபரத சபர் பூஜ்யம், இதெல்லாம் நிறைய வார்த்தைகள் வருது. இப்ப இது நிறைய மந்திரங்கள் நிறைய வார்த்தைகள் இருக்கு. நீங்க கந்த சஷ்டி கவசம் நீங்க படிச்சு வச்சீங்கன்னா, கந்த சஷ்டி கவசம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வார்த்தைகள் இருக்கு. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து வார்த்தைகளுக்கு நம்மளுக்கு வந்து நம்ம டிஃபிகல்ட்டே இல்லை. வெறும் கிருஷ்ணா, ராமா அண்ட் ஹரி, இந்த 3 வார்த்தை இதுக்குள்ள இருக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணி ஜபத்தை வந்து கவனத்தோட நம்ம பண்ணணும். ஓகேவா? அந்த வார்த்தைகள் முழுசா வந்து உழுவணும். 2வது, நீங்க கவனத்தோடு நீங்க பண்ணும்போது வார்த்தைகள் கரெக்டா வரும்போது உங்களோட ஜபம் பண்றதோட டைமிங் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே நேரம் அதிகமாகிற மாதிரி லைட்டா ஃபீல் பண்ணும். ஃபீல் பண்ணதா ருக்கு மாதாஜி ஃபீல் பண்ணிருக்கா? ஏன் ஃபீல் பண்ணுது? காரணம் என்ன? அதுதான் ஒரிஜினலா நீங்க உண்மையிலேயே ஒழுங்கா நம்ம ஜபம் பண்ணுது டைம். இப்ப நம்ம இன்னைக்கு இந்த ஒரு மாலை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுவோம் சொல்லிட்டு ஹரே கிருஷ்ணா ஹரி உங்க ஸ்பீட்ல பண்ணுங்க. நீங்க முழுவாலாம் பண்ணுவது இல்லை. இப்ப நீங்க எல்லாரும் வந்து உங்க ஸ்பீட்ல பண்ண ஹரே, நீங்க சில பேர் வந்து ஹரே கிருஷ்ணா 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 அப்படி பண்ணுவாங்க. சில பேர் வந்து வேகமா கூட பண்ணலாம். ஆனா உங்களுக்கு அந்த வார்த்தைகள் விழுவணும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி, ஹரி ராம் 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 ஹரி ஹரி. இந்த வார்த்தைகள் கரெக்டா விழுந்துச்சுன்னா தேன் வந்து நீங்க சாண்டிங் வந்து கவனத்தோட நீங்க வந்து பண்ணலாம். ஓகேவா? அதனாலதான் இந்த காலை நேரத்துல பண்ணணும், வார்த்தைகள் கரெக்டா இருக்கணும். இந்த மாதிரி வந்து நீங்க காலையில உங்களால முடிஞ்ச ஒரு முயற்சிகள் நீங்க பண்ணீங்கன்னா, கவனமா பண்ணீங்கன்னா உங்களால வந்து மனதைக்குள்ள இருக்கக்கூடிய மாயாவை டிஃபீட் பண்ண முடியாது, நீங்க எதிர்நோக்க முடியும். ஓகேவா? அதுக்காக கவனத்தோடு நம்ம பண்ணணும். ஓகேவா? நீங்க கவனத்தோடு பண்ணும் போது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா 4 விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். என் குரு மகாராஜ் எனக்கு சொல்லி கொடுத்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்த டிப்ஸ் வந்து என்னதுன்னா, இந்த 4 விஷயத்தை யாரு போக்கஸ் பண்றீங்களோ உங்களோட சாண்டிங் ஒழுங்கா இருக்கும். இந்த 4 விஷயத்தை நல்லபடியாக ஞாபகம் வச்சுங்க. நம்பர் 1, நாம சொல்லக்கூடிய அந்த வார்த்தை நம்ம காதால் நம்ம கேட்கணும். நம்பர் 1. நம்பர் 2, தெரியலனா எழுதி வச்சுக்கோங்க எங்காச்சும். நம்பர் 2, நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் நம்ம உள்ளே சொல்லணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரி, ஹரி ராம் 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 ஹரினே. சும்மா நம்ம இங்கே ஹரி கிருஷ்ண கிருஷ்ண உள்ளே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி உள்ளேன்னு சொல்லணும். 3வது, பகவான் நாம ஜபம் பண்ணும்போது பகவானுடைய டெம்பிள்லயோ இல்ல ஏதாச்சும் போட்டோவையோ இல்ல பிக்சரையோ சம்திங் ஏதாச்சும் பார்க்கணும் நீங்க. அப்படி இல்ல எனக்கு பகவான் நாமத்தை போட்டோ பகவான் ஞாபகம் வச்சு முடியும்னா பரவாயில்ல. ஆனா கண்டிப்பா ஒரு பிக்சர் இருக்கணும், சின்ன பிக்சராச்சும் நீங்க வச்சுக்கணும். 4வது, இந்த 10 அபராதம் பண்றோமா சொல்லி செக் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம இந்த 4த்தையும் ஃபாலோ பண்ணா நம்ம நாம அபராதத்திலிருந்து அழகா விடுபட்டுடலாம். ஓகேவா? இப்ப நம்ம 9வது பார்த்தது வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம நாம ஜபத்தை கவனத்தோட நம்ம பண்ணணும். ஓகேவா? இதை நம்ம பார்த்திருக்கோம். 10வது, ஏன் டைம் ஆகுது, நம்ம இது 10 பேசிட்டே போலாம். 10வது கடைசி அபராதம் வந்து என்னன்னா, அகம் மமா புத்தி தியாக நா கரிபா. அகம் மமா புத்தி தியாக நா கரிபா. அதாவது வந்து என்னதுன்னா, to not have complete faith in the chanting of the holy name and to maintain material attachment even after understanding so many instructions on this matter. ஓகேவா? அதாவது வந்து பகவான் நாமத்தின் மீது 10வது அபராதம், பகவான் நாமத்தின் மீது நம்பிக்கை இல்லை, நோ ஃபேத். ஓகேவா? அதோட சேர்த்து பௌதிக விஷயத்து மீது அதிகமான பற்றுதல். ஆனா நிறைய கிளாஸ் எல்லாம் கேட்ட பிறகும், நிறைய உபதேசங்கள் நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்ச பிறகும் ஸ்டீல் வந்து நம்மளை மாத்திக்காம இருக்கிறோம்ல, இது 10வது அபராதம். நச்சுன்னு முடிச்சிட்டாங்க. இந்த 10வது அபராதம் இஸ் வெரி வெரி கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். அது என்ன சொல்றாங்கன்னா, the spiritual master give many instruction and every day the disciple listen to the guru speaking on the Srimad Bhagavatam. The guru speaking repeatedly about the real okay, everything is amara balite prabhu is okay. This must repeat that. Okay, அதாவது வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து 10வது அபராதத்தோட முதல் விஷயம் என்னன்னா, பகவான் நாமது நம்பிக்கை இல்லை. 2வது, சோ மெனி கிளாஸஸ் எல்லா வகையும் உபதேசம் கேட்ட பிறப்பும் இருக்கு. மீண்டும் மீண்டும் நம்ம வந்து அந்த என்ன சொல்லுங்க, பௌதிக பற்றுதல நம்ம ஒன்னும் இருக்கிறது, செஞ்ச தவறுகளை திருப்பி நம்ம செய்யறது, அந்த பற்றுல நம்ம இருக்கிறது, அட்டாச்மெண்ட்ல இருக்கிறது. அது வந்து நம்ம வந்து செய்யற வரைக்கும் நம்ம இந்த 10வது நாம அபராதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நம்ம பகவான் நாமத்துமே நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லைன்னா என்ன அர்த்தம்? எஸ், நான் ஏற்கனவே பல வாட்டி நான் சொல்லியிருக்கிறேன்.
அது நம்பிக்கை இல்லைன்னா நமக்கு ஒரு பிரச்சனை வருது, நமக்கு ஒரு கஷ்டம் வருது, நம்மளுக்கு வந்து ஏதோ ஒன்று நடக்குது, இல்ல வாட் எவர் என்ன நடந்தாலும் நம்ம என்ன பண்றோம், நாமத்து மீது போக்கஸ் பண்ண மாட்டோம். நாமம் தான் எல்லாமே, பகவான் நாமம் தான் எல்லாமே கொடுக்கக்கூடியது. சர்வம் கிருஷ்ண நான் நாம ஹாரி பகுதா நிஜ சர்வசக்தி. நிஜ சர்வசக்தி எல்லா வகையான சக்திகளும் பகவான் நாமத்துக்குள்ள இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், நாமத்தை வந்து அது மாதிரி நம்பிக்கை செலுத்த மாட்டோம். நாமத்து மீது முழுமையான அட்டாச்மெண்ட் இல்லை. நீங்க நினைச்சு பாருங்க, ஹரிதாஸ் தாக்கூர் அவர் வந்து 22 மார்க்கெட்ல கூட்டு போய் அடிக்கிறாங்க. ஹரிதாஸ் தாக்கூர் என்ன பண்றாரு, அவர் வந்து ஒரு பொழுதும் வந்து நாமத்தை வந்து சொல்லாம இருந்ததே இல்லை, சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. ஓகேவா? நம்ம ஏன் வந்து நம்பிக்கை இல்லைன்னா, நம்மளுக்கு வந்து என்னன்னா, ஒண்ணு வந்து முழுமையா வந்து பகவான் அண்ட் நாமத்தையும் பிரிச்சு பார்க்கிறோம். பகவான் வந்து காப்பாத்துவார், ஆனா அதே மாதிரி நாமம் காப்பாத்துமா? எஸ், பகவானை விட பகவான் நாமம் தான் முதல்ல காப்பாத்தும் என்னைக்குமே. பகவான் நாமம் தான் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க நினைச்சு பாருங்க, ஏற்கனவே சொல்லி உதாரணம் சொல்லிட்டேன். ஸ்ரீ ஆச்சாரியா பக்திவேதாந்த தாக்கூர் அவர் வந்து பாருங்க, அந்த ஒரு போலி சாமியார் தூக்கி அவர் வந்து மெஜிஸ்ட்ரேட்டா இருக்கும்போது, ஜட்ஜா இருக்கும்போது ஒரு போலி சாமியார் வந்து ஏமாத்தினா, அந்த போலி சாமியார் தூக்கி ஜெயில போடணும்னா அந்த போலி சாமியார் ஜெயில உட்காந்துட்டு தந்திரிக்க மாந்திரிகள் செஞ்சான் அந்த போலி சாமியார். அதனால என்ன ஆச்சு, பக்திவேதாந்த தாக்கூர் வீட்டுல இருக்கக்கூடிய அவங்க ஃபேமிலிக்கு, அவங்க பிள்ளைங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு வந்து டைரியா, அவங்களுக்கு வந்து வாந்தி இருக்குது, ரத்த வாந்தி இருக்குது, இந்த மாதிரி பல பிரச்சனை வந்துச்சு. ஆனா பக்திவேதாந்த தாக்கூர் திருப்பி வந்து அவரும் மந்திரம் செஞ்சுக்கலாம்ல, அவரும் ஒரு கனியை வெட்டி உருட்டி விட்டுக்கலாம்ல, அவர் என்னென்ன பண்ணிருக்கமா இல்லையா? ஆனா அவர் அதை செய்யல. என்ன பண்ணாரு அவரு, அவர் உட்காந்து எல்லாரும் சாண்டிங் பண்ண சொன்னாரு. அதே போல போன வாரம் நான் வந்து ஸ்ரீ ஸ்ரீமன் கோவிந்த மகாராஜோடைய ஒரு கதை சொல்லியிருந்தேன், உண்மையான கதை சொல்லியிருந்தேன். அதாவது வந்து என்னது, அவர் அந்த சூப்பர் சைக்ளோன், அந்த சூறாவளி காத்து வரும்போது அவர் வந்து அவங்க ஃபேமிலி வீட்டு விட்டு யாரும் வெளியாக விடல, யாரும் வெளியாகல, எல்லாருக்கும் சாண்டிங் பண்ணுங்க. தென் பகவான் வந்து அந்த அவங்க கூட பார்க்கும்போது என்ன ஆகுது, பகவான் கோவர்தனை தூக்கி பிடிச்ச மாதிரி அந்த இடம் மட்டும் எதுவுமே நடக்கல, மற்ற இடம் எல்லாமே காலி ஆயிடுச்சு, எல்லா இடமும் வந்து முடிஞ்சிருச்சு. அவரு மட்டும் அந்த இடம் மட்டும் சேஃபா இருந்துச்சு. எஸ், பகவான் நாமத்தில் முழு நம்பிக்கை இருக்கணும். நம்ம உடம்புல சீக்கா, மற்ற இடத்துல பிரச்சனையா, இல்ல வந்து வீட்டுல பிரச்சனையா, அங்க பிரச்சனை, இங்க பிரச்சனை, எல்லா பிரச்சனைக்கும் ஒரே சொல்யூஷன். வீட்டுல வைப்ரேஷன் சரியில்லை, அது சரியில்லை, வீட்டுல வந்து பூதம் இருக்கு, வீட்டுல வந்து பேய் இருக்கு, பிசாசு இருக்கு, அது சரியில்லை, பக்கத்து வீட்டுல பிரச்சனை, அக்கா வீட்டுல பிரச்சனை, ஆண்டி வீட்டுல பிரச்சனை, கம்பெனில பிரச்சனை, கணவன் பிரச்சனை, பொன்னாடி கூட பிரச்சனை, பிள்ளைங்க பேச்சு கேட்க மாட்டுது, வேற என்னது, எனக்கு வந்து எல்லாமே 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 நம்மளுக்கு ஏன் அது புரிய மாட்டேது நம்மளுக்கு. சர்வம் கிருஷ்ணரோட நாமத்துக்குள்ள இருக்கு, எல்லாமே கிருஷ்ண நாமத்துக்குள்ள இருக்கு. அது நம்ம ஏன் புரிய மாட்டேது, ஏன் தெரியுமா? அதனால பகவான் நம்மளை வந்து நம்மளுக்கு நல்லா கேட்கிறாரு பகவத்கீதையில, அகங்கார விமுடாத்மா, அகங்கார விமுடாத்மான்னு. நீ வெறும் முட்டாள் இல்ல, நீ அகங்காரம் பிடிச்சி முட்டாள்னு சொல்லி கேட்கிறாரு பகவத்கீதையில பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன். வெறும் முட்டாள்னா முட்டாள திருப்திடலாம், தூங்குறவன கூட நம்ம எழுப்பிடலாம், ஆனா தூங்க நடிக்கணும் எழுப்பவே முடியாது. அதாவது முட்டாளா இருக்கிறவங்கள, அறியாம இருக்கிறவங்கள காப்பாத்திடுவார் பகவான். ஆனா அகங்காரம் பிடிச்சி முட்டாள காப்பாற்றவே முடியாது, கஷ்டம். தட்ஸ் வை நம்ம கிருஷ்ண பக்தி வந்துட்டோம், நம்மளுக்கு ஒரே போக்கஸ் நாம தான். சைத்தன்ய மகாபுருவை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதனால நான் சொல்றேன், நீங்க கர்ம காண்டம், அந்த காண்டம், இதை வந்து பாலம் எதிர்பார்க்கறது, இது செய்யறது, அது செய்யறது, இது எதுவுமே தேவையில்லை. நாமும் ஒன்றே போதுமானது. அதுல நம்பிக்கை இல்லாம போகும்போதுதான் நம்ம அடுத்த விஷயங்கள் நம்ம தேடிட்டு போறோம், அடுத்தடுத்த விஷயங்கள் செஞ்சிருக்கோம். ஹரே கிருஷ்ணா பக்தர்கள் நம்ம வந்து நம்மளுக்கு மகாபுரம் கொடுத்தது கோலோகேர பிரேமோதன ஹரி நாம சங்கீர்த்தனம். பகவான் நாமம் வந்து பகவான் லோகத்திலிருந்து அவர் வந்து அடுத்து அங்கேயிருந்து கீழே கொண்டு வராரு. அவர் வேற எதுவுமே எடுத்து வரல. கலியுகத்துல நாம சங்கீர்த்தனமே தர்மம், பகவான் நாமமே தர்மமானது. ஆனா நம்ம என்ன பண்றோம், நாமத்து மேல போக்கஸ், நாமத்தை ஜெபம் பண்ண விட்டுட்டு வேற விஷயம் பண்ற. பிரபு நான் இதை வீட்டுல வச்சுனா ஓகேவா இருக்குமா பிரபு, அது நான் வீட்டுல வச்சுனா ஓகேவா இருக்குமா, இது வீட்டுல வச்சா அது போயிருமா, அது நான் மெத்த கடையில் வச்சு வைக்கலாம் பிரபு, இதை நான் வந்து தலைக்கணியில் வைக்கலாமா, இதை நான் வந்து பின்னாடி கொஸ்டின் வந்து நான் மூலையில கட்டி வச்சிடறேன் பிரபு, நான் வந்து அது பின்னாடி. ஹரே கிருஷ்ணா. வாங்க, நான் பேசுவாங்கதா? ஹரே கிருஷ்ணா. கொஞ்ச நேரம் விளங்கல பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. இப்ப விளங்குது பிரபு. அதனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நாமத்து மீது முழு நம்பிக்கை இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நாமத்து மீது முழு நம்பிக்கை இருக்கணும். நாமத்து மீது முழு நம்பிக்கை இல்லைன்னா வேற போக்கஸ் நம்ம போயிடும் நம்ம. அதனால நான் வந்து சில விஷயங்கள வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் கடினமா சொல்றது. நான் யாரும் ஏற்றது கிடையாது, ஓகேவா?
சில விஷயங்கள் நம்ம வந்து கொஞ்சம் அழுத்தமா சொல்லிதான் ஆகணும். இல்லைன்னா நம்ம வந்து ஹரிகிருஷ்ணாக்கு பக்தர்களாக நம்ம மாறதுக்கு ரெடியா இருக்கிறோம். நம்மளை வந்து நம்ம இறந்த பிறகு நம்ம எங்க கூட்டிட்டு போக போறாங்க? நம்ம இறந்த பிறகு பகவான் கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் வேற வேற ப்ரோசஸ் இருக்கா? அது பண்ணினேன், நான் இதுக்கு செஞ்சு வச்சேன், அது பண்ணினேன், வேற வேற விஷயம், இதெல்லாம் எதுவுமே நமக்கு உதவாது பகவான் போறதுக்கு. ஓன்லி பகவான் நாமம் தான் நம்மளுக்கு கூட்டு போவோம். பகவான் நாமத்தை ஒழுங்கா பண்ணுமா, பகவான் நாம டேஸ்ட் கிடைச்சா, பகவான் நம்ம இதயத்துல வச்சோமா, இதுதான் நம்ம ஹெல்ப் பண்ணும் பகவான் கொண்டு போறதுக்கு. நம்ம பக்தியில நம்ம உருப்புடுறோமா இல்லையா, நம்ம ஒழுங்கா இருக்கிறோமா இல்லையா செக் பண்ற அந்த மீட்டர் வந்து என்ன தெரியுமா? பக்தி ஒழுங்கா இருக்குமா இல்லையான்னு செக் பண்ற மீட்டர் என்ன தெரியுமா? உதாரணம், நம்ம காய்ச்சி அடிக்குதுன்னா நம்ம தெர்மோமீட்டர் வைப்பாங்க. ஓகே, டெம்பரேச்சர் கூட இருக்கு. ஒரு விஷயத்த வந்து எங்காச்சும் இங்கேருந்து இங்க எவ்வளவு தூரமா இருக்குன்னா அளக்கிறதுக்கு ஒரு டேப் இருக்கும். ஒரு தண்ணி இருந்துச்சுன்னா அதோட வெயிட் எவ்வளவுன்னா அதுக்கு வந்து பார்ப்பாங்க, அதோடைய இது எவ்வளவு கேட்பாங்க, அதோட வால்யூம் என்ன பார்ப்பாங்க தண்ணியை. ஒரு கேஸ் ஸ்டோவ் இருக்குன்னா, சிலிண்டர் இருக்குன்னா அந்த சிலிண்டர் பார்ப்பாங்க, கேஸ் சிலிண்டர் வந்து எவ்வளவு வெயிட் இருக்குன்னு. எல்லாத்தையும் அளக்கிறதுக்கு வந்து ஒரு 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 மெஷர்மெண்ட் இருக்கு. நம்மளோட பக்திய அளக்கிறதுக்கு எப்படி அளக்குறது? நம்ம பக்தி எப்படி நம்ம எப்படி நம்ம பக்தியை வந்து செக் பண்றது? எதுவும் செக் பண்றது? சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம பக்தியை எதுவும் செக் பண்றது? உருப்படியா இருக்குமா இல்லையா, நல்லதான் போறோமா? சொல்லுங்க சாந்திமா, சொல்லுங்க. அன்னைக்கு நம்ம மன சந்தோஷமா இருக்கும் பிரபு, அந்த மாதிரி உணர்வு வரும். ஓகே, வெரி குட் வெரி குட். பட் வந்து முக்கியமான விஷயம் தானே அது. எப்படி நம்ம பக்தியில ஒழுங்கா இருக்கிறோமா இல்லையா எப்படி செக் பண்றது? ஜபம் கரெக்டா செஞ்சா கரெக்டா இருக்கும்னு அர்த்தம் பிரபு. எஸ் கவனம், கரெக்ட். எஸ், ஜபம் ஒழுங்கா வருதா, நாமத்துல டேஸ்ட் இருக்கா, நாமத்துல டேஸ்ட் கிடைக்குதா, இது வந்து எப்ப வருதோ அப்ப நம்ம பக்தியில ஒழுங்கா இருக்கணும். கரெக்ட். அதனால பாருங்க, இந்த அபராதத்துல சொல்லியிருக்காங்க, நான் சொல்லல. அதாவது என்னதுன்னா, இந்த 10வது அபராதம் வந்து என்னதுன்னா 2 விஷயம் உள்ளுக்குள்ள இருக்கு. ஒண்ணு நம்பிக்கை இல்லாம, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா and to maintain the material attachment. ஒண்ணு பௌதிக அட்டாச்மெண்ட் சொல்லுவாங்க, பற்றுதல். ஒண்ணு பௌதிக பற்றுதல நம்ம வந்து வளர்த்துக்கிட்டே போறது, உலகத்தோடைய ஆசைகள், பற்றுதல், இச்சைகளை வளர்த்துக்கிட்டே போறது. ஈவன் ஆஃப்டர் அண்டர்ஸ்டாண்டிங் சோ மெனி இன்ஸ்ட்ரக்ஷன் ஆன் த மேட்டர், அதாவது சோ மெனி கிளாஸஸ், விஷயங்கள் கேட்ட பிறகு, நான் இந்த உடம்பு இல்ல, நான் ஆத்மா அப்படின்னு பல பல உபதேசங்கள் கேட்ட பிறகும் கூட ஒன்னும் நம்ம வந்து இந்த உலகத்து மீது ஆசைகளை கொஞ்சம் கூட ஒன்னும் விடாம ஒன்னும் அதிகப்படுத்திட்டே போறது. இந்த ரெண்டும் வந்து 10வது அபராதம். ஒண்ணு நம்பிக்கை இல்லை, ஒண்ணு வந்து பௌதிகத்துல இருக்கக்கூடிய ஆசைகளை நம்ம வந்து ஒண்ணு வந்து அதிகப்படுத்திட்டே போறது. ஏன் இவன் இவ்வளவு கிளாஸஸ் கேட்ட பிறகு, இவ்வளவு அசோசியேஷன் பண்ண பிறகும், ஆச்சாரியர்கள் கிளாஸ் ஒரு இடத்துக்கு வராங்க, ஆச்சாரியர்கள் பக்தர்கள் எல்லா இடத்துக்கும் தொடர்ந்து வராங்க. இவ்வளவு கேட்ட பிறகு நம்ம தொடர்ந்து அந்த பற்றுதல விடுறது இல்லை. காரணம் என்ன? இதெல்லாம் நம்மளுக்கு நாமத்து மீது நம்பிக்கை இல்ல, பிறகு வந்து நம்ம தனிப்பட்ட முறையில பிராக்டிஸ் பண்றது ரொம்ப குறைவா இருக்கு, ரொம்ப வீக்கா இருக்கு. தட்ஸ் வாய் ரொம்ப வீக்கா இருக்கு. நிறைய பேர் நினைச்சுக்கிறோம், நம்ம என்ன பண்றது, என்ன நினைக்கிறோம்னா, ஹரே கிருஷ்ணா இயக்கம் வந்து ரொம்ப ஜாலியான வருவோம். டான்சிங், ஃபீஸ்டிங், அப்புறம் சாண்டிங், டான்சிங், ஃபீஸ்டிங், சாப்பிடுறது நல்லா வகை வகையா சாப்பிடும், கலர் கலரா இருக்கும் பிரபு. அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே கலர் கலரா இருக்கும் பிரபு. அப்புறம் ஃபுல்லா டான்ஸ் ஆடும் பிரபு. அப்புறம் சாண்டிங் பாடுவோம். இதட்ஸ் ஆல். இதான் ஹரே கிருஷ்ணா. இது இருக்கு ஹரே கிருஷ்ணா, இல்லைன்னு இல்ல. பட் இது மட்டும் தான் ஹரே கிருஷ்ணாவா கேட்டா கிடையாது. நம்ம கிருஷ்ண பக்தி இஸ் அ வெரி 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 ஹை பிலோசபி, உயர்தரமான தத்துவங்கள் உடையது நம்ம கிருஷ்ண பக்தி. சைத்தன்ய மகாபிரபு நமக்கு உயர்தரமான விஷயம் கொடுத்திருக்கிறாரு. எஸ், நம்ம வந்து பகவான் நாமத்தை சொல்லி டான்ஸ் ஆடுறது, நம்ம டான்ஸ் ஆடுறோம். ஓகே, பகவான் நாமத்தை பாடுறது, எஸ் பாடுறோம். பகவானோட பிரசாதங்கள் நம்ம நிறைய வகை வகையா பிரசாதங்கள் இருக்கு. எஸ், நம்ம நிறைய சாப்பிடுறோம். நம்ம இது மட்டும்தான் பக்தியா? இது மட்டும்தான் ஹரே கிருஷ்ணாவா? ருக்குமதி சொல்லுங்க. அப்படிதான் நினைக்கிறேன். கிடையாது, இல்ல. நம்ம ஹரே கிருஷ்ணா பக்தியில நம்மளுக்கு அடித்தளமான முக்கியமான விஷயம் வந்து என்னது?
நம்ம சாண்டிங் பண்றோம், டான்சிங் பண்றோம், ஃபெஸ்டிவல் வைக்கிறோம், ரத யாத்திரை வைக்கிறோம், எல்லாம் அபிஷேகம் நடக்குது, ஃபெஸ்டிவல் நடக்குது, அப்புறம் பிரசாதங்கள் வகை வகையா இருக்கு. அப்படியே 32 பிரபு எங்க உங்க சென்டர் என்ன பிரபு 20 சென்டர் 20 ஐட்டம் தானே? எங்க சென்டர்லாம் வந்து பாருங்க 32 ஐட்டம் பிரபு, சும்மா கலக்கலரா மிதக்கும் பிரபு. பிரசாதங்களுக்கு மலேசியால பஞ்சம் கிடையாது. ஓகேவா? நம்ம இந்தியாவே கிடையாது. இந்தியாலாம் பெரிய கிரௌடுக்கு இந்த மாதிரிலாம் பிரசாதம் போட மாட்டாங்க. அவங்க வந்து மெயினா கிச்சடி தான். கிச்சடி அப்புறம் 2-3 விஷயங்கள் வச்சு முடிச்சிருவாங்க. ஏன்னா அங்க 1000 பேர் வருவாங்க. ஓகேவா? ஆனா சில டெம்பிள்ல போறது இருக்கு. ஆனா பெரிய பெரிய கிரௌட். ஆனா நம்மளுக்கு போய் நம்மளுக்கு கலக்கலரா பிரசாதம். அது பாதி குப்பை தொட்டில இருக்கும். பாதி வந்து அங்க சாப்பிடாம தூக்கி போறது, அது பண்றது, அது தனியா ஒரு நாள் பேசுறேன். பிரசாதம் மகத்துவத்தை வேணும் பேசுறேன். ஓகேவா? அப்ப நம்ம வெறும் இது மட்டும் தான். நான் சாண்டிங் பண்றது, டான்ஸ் ஆடுறது, ஃபீஸ்ட் பண்றது, பிரசாதமே இது மட்டும் தான். ஹரே கிருஷ்ணா. நம்மளோட அடிநாதம், கிருஷ்ண பக்தியில் அடிநாதம் வந்து என்னது? ஹரே கிருஷ்ணா பிரபு. கிளாஸ் கேக்குறது பிரபு. கிளாஸ் கேக்குறது. ஓகே. அப்புறம் கிருஷ்ணர் தத்துவம் புரிஞ்சுக்கிறது பிரபு. பகவான தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது. ஓகே ஓகே மாதவி. ஓகே மாதவி, மத்தவங்க சான்ஸ் கொடுக்கலாம். தேங்க்யூ மாதவி. முக்கியமா ஒண்ணு வருகிறோம். யார் சொல்ல முடியும்? பாத்தீங்களா? Faith, Prabhu. Faith. ஃபெய்த் ஓகே மாதவி. பட் வந்து முக்கியமா அடிப்படை விஷயம் என்னது? இப்ப கிருஷ்ண பக்தியோட அடிப்படை விஷயம் என்னது? பாத்தீங்களா? அடிப்படை விஷயம் நம்மளுக்கு தடுமாறுது. நாமஜபம் தானே பிரபு? நாமஜம் நாமஜம் வந்து ஓகே. ஆனா அடிப்படை விஷயம் என்னது? நாமஜம் அடிப்படை. ஆனா அதுக்கும் கீழே ஒண்ணு இருக்கு. சொல்லுங்க. யாரும் சொல்லுங்க வந்து யாரும் சொன்னீங்க? Being humble and truthful and honest to our bhakti path. ஓகே மது. அது வந்து நம்மளுடைய கிருஷ்ண பக்தியில நம்ம டெவலப் பண்ணக்கூடிய attitude is very good. But what is the basis? நீ கிருஷ்ண பிரேமம் சொன்னாங்க. கிருஷ்ண பிரேம் கோல். கிருஷ்ண பிரேம் வந்து கோல் மாதாஜி. வாட் இஸ் த ஃபவுண்டேஷன் என்னது? ஹரே கிருஷ்ணா பிரபு. குரு சேவா. குரு சேவா இல்ல. குரு சேவா வந்து நம்ம பக்தியில நல்லா வளர்றதுக்கு குரு சேவா, சட் சங்கம் இதெல்லாம் தேவை. வாட் இஸ் த ஃபவுண்டேஷன்? ஃபவுண்டேஷன் தனி கிளாஸ் இருக்கும் போலயே. ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, என் அன்பான பக்தர்களே, ஒரு ஆள் கொடுங்க. சொல்லு கமலா. ஒரு கமலா சொல்லுங்க. கமலா மாதாஜி. பிரபு பக்தர் சேவை செஞ்சிருந்தா பிரபு? இல்ல மாதாஜி. தேங்க்யூ. சிம்பிளிசிட்டி இல்ல. எல்லாமே நல்லதுதான். ஆனா வந்து முக்கியமா பேஸ் அதான் அடித்தளம். யாரும் வேற ஜபம் செய்வது பிரபு. ஜபம் செய்வது வந்து மாதாஜி இந்த பக்தி பாதையில ப்ரோசஸ். ஓகேவா? பட் ஜபம் செய்யறதுக்கெல்லாம் கீழே அடித்தளம் பேஸ் ஒண்ணு இருக்கு. கான்கிரீட் ஒண்ணு இருக்கு. பெரிய கான்கிரீட் ஒண்ணு இருக்கு. ஹரிகதாவா பிரபு? குரு சேவை பிரபு. நோ. ஹரிகதெல்லாம் ஓகே தான். பட் வந்து அது கரெக்டா வரல. ஒண்ணு வரணும். 4 பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்றது. இல்ல மாதிரி 4 பிரின்சிபல்லாம் பிறகுதான். அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் உள்ளுக்குள்ள வரணும். நம்பிக்கை வரணும். பிரபு கேள்வி மறுபடியும் ஒருக்க சொல்லுங்க பிரபு. கிருஷ்ண பக்தியோடைய அடித்தளம், அடிநாதம் என்னது? அந்த பேஸ்மெண்ட் என்னது? கிருஷ்ண பக்தியில பகவான வணங்குறதா பிரபு? இல்ல பகவான் வந்ததுலாம் வந்து பகவான். கிருஷ்ண பக்தியில வந்து நம்ம புதுசா வரும். இந்த கிருஷ்ண பக்தியில நம்மளோட பேஸ்மெண்ட் என்னது? இது இருந்தாதான் பிறகு இது எல்லாமே நம்மளுக்கு புரிய வரும். எல்லாமே வரும். எல்லாமே தெரிய வரும். மேல காதல் கொள்றது நம்பிக்கையா பிரபு? நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இருக்கு. ஆனா ஒரு ஆள் யாரும் ஓகே. சாது சங்கா பிரபு. ஓகே தான் மாதாஜி. பட் வந்து முக்கியமா வரணும். சாது சங்கா தான். பட் அது கிட்ட இன்னும் வரணும். பிரச்சாரமா பிரபு? பிரச்சாரமா? ஒரு ஆள் ஓகே. ஹரிகிருஷ்ணன் சொல்லுங்க. பிறகு வந்து சொல்லலாம். ஒரு ஆள் சொல்லுங்க. ஹரிகிருஷ்ணன் சொல்லுங்க. ஓகே. பிரேம் பர்வீனா. ஹரே கிருஷ்ணா பிரபு. சரணாகதியில வந்து பிறகு வைஷ்ணவ சேவா பிறகு ஹரே கிருஷ்ணா ஞானமா? அதான் மதி. ஆனா வரலையே. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரயோஜனா கிருஷ்ண பிரேம பிரபு. பிரயோஜனா அதெல்லாம் பிறகு
நான் கேக்குறது அடித்தளம். ருக்கு மாதாஜி, பக்தியா ருக்கு மாதாஜி, ஞானம். கண்டிப்பா வந்து கிருஷ்ண பக்தி ஃபவுண்டேஷன் என்ன, அது அடித்தளம் தனியா ஒரு கிளாஸ் எடுத்தாகணும். அதுக்கு பிரபு நாம சங்கீர்த்தனமா பிரபு, நாம சங்கீர்த்தனமா? நாம சங்கீதம் இல்ல மாதிரி, நாம சங்கீதம் வேணும். பட் அடித்தளம், இப்ப நாம சங்கீதம் முக்கியம், நம்பிக்கையெல்லாம் வரணும், இதெல்லாம் வரணும். இப்ப இதெல்லாம் வந்து நம்ம வந்து இதெல்லாம் நம்ம புரிய வரணும், இதெல்லாம் புரியணும். எப்படி புரியும் நம்மளுக்கு? சாஸ்திரம் படிப்புதா பிரபு. எஸ். யாரு சொன்னா? யாரு சொன்னா? பிரவீனா மதியா, நித்யா பிரேமி சாஸ்திரம் படிப்பது. என்ன மதி, இப்ப மலேசியால என்ன சொல்லிருக்காங்க? ராயா நாளைக்கா என்ன சனிக்கிழமையா தெரிஞ்சுச்சா? நித்யா தெரியலையா? சனிக்கிழமை வச்சுட்டாங்களா? மதிஜி உங்களுக்கு ராய நல்வாழ்த்துக்கள். அப்பா இவ்வளவு நேரம் கேட்டு மதிஜி, புக் இஸ் த பேசிஸ். புக் சாஸ்திரம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க சாஸ்திரம் தெரிஞ்சாதான், புக்கு படிச்சாதான் சட்சங்கம் எவ்வளவு முக்கியம் புரியும். புக்கு படிச்சாதான் நாமத்தோட மகத்துவம் புரியும். புக்கு படிச்சாதான் கிருஷ்ணர் யாருன்னு தெரியும். புக்கு படிச்சாதான் குரு யாருன்னு தெரியும். புக்கு படிச்சாதான் வைஷ்ணவர் யாருன்னு தெரியும். புக்கு படிச்சாதான் டெம்பிள் என்ன பண்ணணும்னு தெரியும். புக்கு படிச்சாதான் டெம்பிள் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியும். புக்கு படிச்சாதான் வந்து சேவை என்ன தெரியும். புக்கு படிச்சாதான் இதுல எல்லாமே புரிய வரும். அதனாலதான் பாருங்க, புரோபாத ஆச்சாரியர்கள் எல்லாம் வந்து புரோபாதர் வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து பகவத்கீதை, பாகவதம், பல புஸ்தகம் எதுக்காக அவர் பிளட், நான் என்னோட ரத்தத்தையே சிந்தியிருக்க எதுக்கு சொன்னாரு? அவரோட புஸ்தகம் வச்சிருக்கிறாரு. புரோபாதர் கிட்ட இன்டர்வியூ பண்ணி கேட்பாங்க, புரோபாதர் நீங்க மறைஞ்சு போறீங்கன்னா இது எப்படி வந்து இவங்க எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க? ஐ நெவர் டை, நான் இறப்பதில்லை. ஐ லிவிங் இன் மை புக், நான் என்னோட புத்தகத்துக்கு எப்போது வாழ்ந்து கொண்டு இருக்கேன். யாரு என் புத்தகம் தொடர்ந்து படிக்கிறீங்களோ நான் அவங்க கூட பேசுவேன். கரெக்டா இல்லையா ருக்கு மாதாஜி? புக்கு படிக்காம, நாலேஜ் இல்லாம நீங்க வெறும் இப்ப கிளாஸ் கேக்குறீங்க, ஓகே வெரி குட், கிளாஸ் கேட்கறது ரொம்ப சட்சங்க வெரி வெரி குட். நான் பேசுறது கரெக்டா இல்லையான்னு சொல்லி உங்களுக்கு எப்படி புரியும்? பட் நான் வந்து பேசும்போது பாருங்க, அதனால சாஸ்திரத்தை கோட் பண்றேன். நான் சாஸ்திரத்தை கோட் பண்ணி பேசுறேன். ஏன்னா புக் பேசிஸோட நான் கொண்டு போறேன். இல்லைன்னா நான் சும்மா கிடையாது நாம அபராதம் சும்மா போய், ஏன் நான் சமஸ்கிருதம் படிக்கிறேன் நாம அபராதத்தை, அந்த வேர்ட்ஸ். ஏன்னா இதோட ஒரிஜினல் என்னது? அப்ப சில ஆச்சரியம் என்ன பேப்பர் கொடுத்துருக்காங்க, அதை படிச்சுட்டு அதுல அந்த ட்ராக் குள்ள நம்ம போகணும். அப்போதான் நம்மளுடைய கான்சென்ட்ரேட் எல்லாம் பேஸ் வந்து புக்கு தான் பேஸ். நம்ம கிருஷ்ண பக்தியில புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண 3 ஆச்சாரியர்கள் இருக்காங்க. யாரும் சொல்லுங்க பார்க்கலாம். 3 ஆச்சாரியர் புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. நான் அன்னைக்கு சொன்னேன், இந்த கிளாஸ் எங்க சொன்ன நினைக்கிறேன். தயவுசெய்து புரோபாதம் மட்டும் சொல்லிடாதீங்க. புரோபாதம் தான் புக் அமைச்சர் கிடையாது, அதுக்கு முன்னே இருக்கிறாங்க. நரோத்தமாதாஸ். 3 பேர்ல ஒண்ணு சொல்லிட்டீங்க, நரோத்தமதாஸ் தாக்கூர். ஓகே, இன்னொன்னு ஜீவ கோஸ்வாமி. நோ ஸ்ரீனிவாஸ் ஆச்சாரியா. ஸ்ரீனிவாஸ் ஆச்சாரியா, வெரி குட். நம்பர் 3, மூணாவது சாமானந்தா பிரபு. சாமானந்த பிரபுவோட திலக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா, அவர் நம்ம வைக்க மாட்டாரு. அவர் வந்து அவரோட திலக்கு மட்டும் நம்ம சம்பிரதாயம் தான், ஆனா அவர் திலக்கு வேதமே இருக்கும். ஏன்னா அவர் வந்து பிருந்தாவனத்துல சேவை செய்யும் போது சாமானந்த பிரபு வந்து என்ன பண்ணுவாரு, அவர் வந்து அந்த ராதாராணி கோபியெல்லாம் விளையாடக்கூடிய அந்த இடம் இருக்கும், அந்த டெம்பிள்ல அங்க வந்து சுத்தம் பண்ணி இருப்பாரு. அப்ப அவர் அந்த டைம்ல ஒரு கொலுசு பார்ப்பாரு. இந்த கொலுசு யாரோட, ஒரு கொலுசு மட்டும் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் எடுத்து வச்சுக்குவாரு. அப்ப சாமானந்த பிரபு வந்து அவர் வந்து கூட்டிட்டு இருக்கும் போது அந்த ஒரு கொலுசு தேடி ஒருத்தர் வருவாங்க. யாருன்னா இது என்னுடைய 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 ஃப்ரெண்டோட நான் கொடுத்துருங்க. இல்ல நான் ஃப்ரெண்டு பார்க்கணுமான்னு. இல்ல நீங்க கொடுங்க. இல்ல முடியாது, ஃப்ரெண்டை பார்த்தாதான் கொடுக்க முடியும்னு. அப்ப என்ன பண்ணுவாங்க, அவர் கூட்டு போவாங்க. அந்த 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 கோபி வந்து என்ன பண்ணுவாங்க, கூட்டு போயிட்டு இந்த குளத்துல குளிங்கன்னு சொல்லுவாங்க. இந்த குளத்துல அவர் இறங்கினோன்னு திருப்பி ஏஞ்சிக்கு வரும்போது அவர் வந்து கோபியில வெளியே வருவார் சாமானந்த பிரபு. அவர் அங்க வெளியே வந்தோன்னா அவர் என்ன பண்ணுவார், டைரக்டா அங்க வந்து கோலோகத்துக்குள்ள போயிட்டு அங்க வந்து அவர் வந்து ஸ்ரீ ராதாராணி டைரக்டா பார்ப்பாரு. அப்ப ராதாரானுடைய கால் கொலுசு வந்தது யாரும் இல்ல, லலிதா தேவி, விசாகா தேவி யாரோ ஒருத்தவங்க.
அப்ப ராகவேணி என்ன பண்ணுவாங்க, அந்த கொலுசு எடுத்து அந்த கொலுசுல ஒரு அச்சியமே இருக்கும், அந்த அச்சியை வந்து அவங்க நெத்தியில வைப்பாங்க. அப்படிப்பட்ட மகா பிரபு அவங்கலாம், ஷாமானந்த பிரபு. ஓகேவா? ஷாமானந்த பிரபு, நரோத்தம் தாஸ் தாக்கூர் பிரபு அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீனிவாச ஆச்சாரியா. இவங்க 3 பேர் தான். ஒரிஷா, பெங்கால், அப்புறம் அசாம், மணிப்பூர் அந்த சைடு. இந்த 3 இடத்துலயும் புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண முத ஆரம்பிச்சாங்க. கோஸ்வாமிக்கு புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணல. கோஸ்வாமிகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சாஸ்திரம் எழுதினாங்க, பிறகு பிரிண்ட் அடிச்சது. பிரிண்ட் எல்லாம் அப்ப இல்ல, எல்லாத்தையும் வந்து ஒரு புஸ்தகமும் தனித்தனியா கையில எழுதி 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 எல்லாத்தையும் புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணது அவங்கதான். ஏன் புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாங்க? காரணம் என்ன? புக் இஸ் பேசிஸ். ஆனா இந்த காலகட்டத்துல நம்ம ஏன் வந்து நம்ம வந்து தடமாறி போறோம், நிறைய சந்தேகம், நிறைய டவுட்டுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம ஏன் வந்து நம்ம கிருஷ்ண பக்தி வேற ராங் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு? ஏன் வந்து நம்ம வந்து ஒண்ணு புரியாம இருக்கோம்? ஏன் இவ்வளவு நாளா ஆகும் நம்ம ஏன் கிருஷ்ண பக்தி டேஸ்ட் கிடைக்கல? காரணம் என்னன்னா, நம்ம வந்து சத்சங்கம் பண்ணலாம், வெரி குட். ஆச்சாரியர் கிளாஸ் கேட்கலாம், வெரி குட். வைஷ்ணவ டெம்பிள் எல்லாம் வராங்க, கிளாஸ் வெரி குட். ப்ரோபா லெக்சர் கேட்கலாம், வெரி குட். ஆனா புக்கு படிக்கலன்னா நம்ம கிருஷ்ண பக்தி, நம்மளுக்கு நாலேஜ் இருக்காது, நம்மளுக்கு ஞானம் இருக்குது, அறிவு இருக்காது கிருஷ்ண பக்தியில. புக்கு படிக்கலன்னா. இல்ல பிரபு என்னால படிக்க முடியல பிரபு, படிக்கல, புக்கே பிரச்சனை. படிக்க அறவே முடியாதவங்க நீங்க கிளாஸ் கேட்கலாம். அறவே எழுத படிக்க தெரியாதவங்க நீங்க கிளாஸ் கேட்கலாம். தமிழும் தெரியல, எனக்கு இங்கிலீஷும் தெரியல, எனக்கு மொழி தெரியல, வேற வேற மொழிலாம் இருக்கு, தெலுங்குல இருக்கு, மலையாளத்துல இருக்கு, எனக்கு எந்த மொழியும் தெரியலனா ஓகே, நீங்க கிளாஸ் கேட்கலாம். ஆனா உங்களுக்கு எல்லாமே படிக்கக்கூடிய உங்களுக்கு எபிலிட்டி இருக்கு, நீங்க படிக்க முடியும்னா அந்த முயற்சி எடுக்கணும். நீங்க பெருசா நிறைய படிக்கணும். நீங்க நிறைய, ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு, ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம், கொஞ்சமா. பகவத் தர்ஷன் இருக்கு, நம்ம பாருங்க, நான் வந்து பகவத் தர்ஷன் வைக்கிறேன், பேக் டு காட் மேகசின் நாங்க தமிழ்நாட்டுல வாங்கி நம்ம வைக்கிறோம். யாராச்சும் வேணா சொல்லுங்க, நம்ம வந்து போஸ்ட் பண்ணி விடுவோம். ஓகேவா? அதுல நிறைய ஆர்டிகல்ஸ் நிறைய போட்டிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் போட்டிருப்பாங்க. பூர்வ புஸ்தகங்கள் இருக்கு, நிறைய பிடிஎஃப்ல நிறைய புஸ்தகங்கள்லாம் இருக்கு. இப்பெல்லாம் போன்லயே வந்துருச்சு. ஓகேவா? நிறைய படிக்கணும். நீங்க படிச்சாதான் புஸ்தகத்தை திறந்து படிக்கணும், இல்ல போன்ல பிடிஎஃப்ல இ புக்ல படிக்கணும். படிச்சாதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நாலேஜபிள் பிரச்சனை, அறிவு சேர்ந்த ஒரு சமுதாயம் மாற முடியும். கிருஷ்ண பக்தியில நாட் சென்டிமெண்டல் பக்தி கிடையாது. கிருஷ்ண பக்தி இஸ் சயின்டிபிக். புரோபதி எப்பவும் சொல்லுவாரு, அந்த புக்கு படிக்கும் போதுதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த என்ன சொல்லுங்க, எல்லா வகையான பௌதிக அட்டாச்மெண்ட் இதெல்லாம் வந்து போகும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எல்லா வகையான மகத்துவம் புரிய வரும். நாமத்தோட மகிமை என்னது, குருவோட சேவைனா என்ன மகத்துவம், பிறகு வந்து கிருஷ்ணர் தத்துவம் என்னது, நம்ம சம்பிரதாயத்தோட தத்துவம் என்னது, நம்ம சம்பிரதாய பேர் என்னது சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம சம்பிரதாய பேர் என்னது? ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரம்ம மத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். வெரி குட் மாதாஜி, ஹரிபோல். ஓகே, நம்ம சம்பிரதாயத்தோடைய கோத்திரம் என்ன சொல்லுங்க? ஹரே கிருஷ்ணா பிரபு, அச்சுத கோத்திரம். அச்சுத கோத்திரம், வெரி குட். நம்மளோட சம்பிரதாய பேரு பிரம்மபத கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம், கோத்திரம் அச்சுத கோத்திரம், வெரி குட். நம்ம சம்பிரதாயத்துடைய மகாபுருவ கொடுத்த நம்மளுடைய தத்துவம் என்னது? அச்சிந்த பேத பேத. ஓகே, அச்சிந்திய பேத அபேத தத்துவம். ஓகே, வெரி குட். இப்ப நம்ம மத்தியில எத்தனை பேருக்கு அச்சிந்தியா பேதா ஆபேதா தத்துவம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? குவாலிட்டி வைஸ் நம்ம கிருஷ்ணா கூட ஒரே குவாலிட்டியில இருக்கோம், பட் குவான்டிட்டியில நம்ம கிருஷ்ணாவோட ரொம்ப சின்னதா இருக்கும். கிருஷ்ணா வந்து இன்ஃபினைட், நம்ம வந்து வெரி குட் வெரி குட் வெரி குட் எக்ஸ்பிளனேஷன். அது வந்து மாதிரி நம்ம நார்மலா சிம்பிளிஃபை நம்ம சொல்றது. ஆனா இதை வந்து எலாபரேட்டா நம்ம வந்து தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப குறைவு. மேபி இருக்கலாம், 1-2 இடத்துல பேச டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், எனக்கு தெரியல. பட் அச்சிந்தியா அச்சிந்தியன்னா என்னது, பேதா ஆபே தத்துவம்னு என்னது, மற்ற சம்பிரதாய தத்துவத்துக்கும் நம்ம சம்பிரதாய தத்துவத்துக்கும் என்ன எப்படி டிஃபரெண்ட் படுது, ஏன் மகாபுரு இந்த தத்துவத்தை எடுத்தாரு? இப்ப பாத்தீங்கன்னா ஸ்ரீ சம்பிரதாயம் விசிட் அத்வைத வாதம், அத்வைத தத்துவம், அப்புறம் துவைதவாதம், துவைத தத்துவம், அத்வைத தத்துவம், மாயாவ தத்துவம். இப்ப இந்த தத்துவங்கள்ல இருந்து நம்ம தத்துவங்கள் அச்சிந்தியா பேத ஆபே தத்துவம்னா என்ன, அது எப்படி நம்ம வந்து மகாபிரபு ஏன் இந்த தத்துவத்தை செலக்ட் பண்ணாரு, வாய்? ஏன் அவர் வந்து ஸ்ரீ சம்பிரதாயத்தோட தத்துவத்தை எடுத்துக்கலாம, ருத்ர சம்பிரதாய தத்துவத்தை எடுத்துக்கலாம, குமார சம்பிரதாய தத்துவத்தை எடுத்துக்கலாம? இதான் எப்ப புரியும்? நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அப்கோர்ஸ் நம்ம சத்சங்கத்தை தெரிஞ்சுக்கணும், என்ன ஒரு புஸ்தகங்களும் நம்ம படிக்கணும். இது ரெண்டுமே இருக்கணும். ரெண்டுமே இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சத்சங்கம் சொன்னீங்க, ஓகே, அது கரெக்டான பதில் தான். ஆனா அதோட சேர்த்து புஸ்தகமும் இருக்கணும் நம்மளுக்கு.
புஸ்தகம் படிச்சாதான் நம்ம இந்த மாதிரி பௌத்திக் அட்டாச்மெண்ட் அதோட சேர்ந்து நிறைய நிறைய விஷயங்களை புரிய வரும், நம்பிக்கை வரும். அதனாலதான் பிரபுபாத் எப்பவுமே சொல்லுவா, ஐ லிவிங் இன் மை புக், நான் எப்பவுமே என் புத்தகத்தை வாழ்ந்துருக்கேன். அதே போல பல பல ஆச்சரிய புத்தகங்கள் இருக்கு, பல பல மெகசின்ஸ் இருக்கு, படிங்க. பக்தி தாக்கூர் மெகசின்ஸ் இருக்கு, கௌடி வைஷ்ணவத்தோட மெகசின்ஸ் இருக்கு, நிறைய ஆச்சாரியர்கள் மெகசின்ஸ் வெளியாகிறாங்க. அதெல்லாம் மெகசின் எல்லாம் படிங்க. அதெல்லாம் ஒரு 5 பேஜ் 6 பேஜ் நிறைய விஷயங்கள் சுலோகம் கூட பண்ணிவிடுவான். டைம் இருக்கும்போது படிங்க. நம்ம படிக்க ஆரம்பிச்சாதான் நம்ம அறிவு சார்ந்த ஒரு சொசைட்டியா ஒரு சமுதாயமா மாற முடியும். இல்லைன்னா நான் நேத்தா சொன்னேன், நேத்து இங்க சொன்னேன் எங்க சொன்னேன், எனக்கு நேத்த முந்தனே தானே. நான் வந்து இப்ப உதாரணத்துக்கு வந்து உங்ககிட்ட நாலேஜ் இல்லை, நான் ஒண்ணு சொல்றேன் ஏமாத்துற மாதிரி. அன்னைக்கு என்ன சொன்னேன், வீடியோ ஜபம் பண்றது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு தூங்குங்க, கொஞ்சம் சாண்டிங் ஓகே வரும். இங்கே சொன்னேனே, அப்ப நான் வந்து என்ன பண்ணுது அதாவது வந்து என்னதுன்னா, இப்ப நான் சும்மா ஒரு அழுத்தி விடுறேன், நான் சும்மா ஒரு அடிச்சு விடுறேன். திடீர்னு பக்தர்களே ஒரு சாண்டிங்லாம் ஒழுங்கா வரணும்னா நைட்டு நீங்க தூங்கும் போது குளிச்சுட்டு ஒரு துளசி ஆரத்தி பண்ணிட்டு தூங்குங்க நைட்டுல அப்படின்னு சொல்றேன். இப்ப நம்மளுக்கு வந்து திடீர்னு வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஆன்மீக சாஸ்திர நாலேஜ் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒருவேளை இருக்கும் போல கிடையாது. நம்ம என்னைக்குமே புக் இது பேசிஸ், புக்ல என்ன போட்டிருக்கு ஆச்சரியம் என்ன சொல்லிருக்காங்க அது நம்ம எலாபரேட்டா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம், நம்மளோட ஸ்டைல எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆனா அந்த ஒரு கோர் ஆஃப் த விஷயம், அது உள்ளுக்குள்ள அடிநாதம் புஸ்தகம் தான் இருக்கணும் நம்ம என்னைக்குமே. ஓகேவா? கம்ப்ளீட் பண்றேன். அதாவது என்ன கம்ப்ளீட்னா, நாம அபராதம் 10 இருக்கு, அது 2 பார்த்தோம். 1 வந்து நம்ம 9வது வந்து என்னதுன்னா இன்அட்டென்டிவ் சாண்டிங், கவனத்தோட கவனம் இல்லாம ஜெபம் பண்றது. 10வது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பகவான் நாமத்து மீது நம்பிக்கை இல்லை, பகவானோட நாமத்தை பத்தி பல விஷயங்களை கேட்ட பின்பும் நம்ம வந்து ஸ்டீல் வந்து மெட்டீரியல் அட்டாச்மெண்ட், பௌதிக அட்டாச்மெண்ட் நம்ம ஒன்றும் வச்சுட்டு தான் இருக்கிறோம். அதாவது இந்த பௌதிக அட்டாச்மெண்ட்லாம் குறைக்கணும், நம்பிக்கையோடு இருக்கணும், கவனத்தோடு ஜெபம் பண்ணணும். இந்த மாதிரி இருந்தா நம்ம 8வது 9வது அபராதம் 10வது அபராதம் குறைக்கலாம். இந்த நாம அபராதம் குறைச்சிட பிறகுதான் நம்ம 2வது ஸ்டேஜுக்கு போவோம், நாம பாஷத்துக்கு போவோம். ஆக்சுவலி நான் காட்டுறேன் உங்களுக்கு தெரியாதது இல்லை. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நாம அபராதம் இதோட முடியுது. ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதுல பகவான் இது ஆச்சரிய இந்த புக்ல வந்து என்னென்ன போட்டுங்கன்னா, இந்த பகவான் கிட்ட வந்து நம்ம எப்படி பிரார்த்தனை பண்றது பிறகுனா நான் காட்ட பாருங்க. சாப்டர் 1 வந்து நாம அபராதம். சாப்டர் 2 பாத்தீங்கன்னா இதான் வந்து பாத்தீங்கன்னா இதான் நாம பாஷை என்ன, அது இந்த நாம பாஷை பண்றதுலாம் என்னென்ன நடக்கும் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. அப்புறம் இது தனியாவே நம்ம கிளாஸ் எடுக்கலாம். நான் வெறும் அபராதம் சொல்றதுக்காக மட்டும் தான் இந்த கிளாஸ் இந்த புக்கை நான் யூஸ் பண்ணேன். ஓகே, இந்த மாதிரி பல பல பொக்கிஷங்கள் உள்ளுக்குள்ள புதஞ்சு கிடக்குது. ஓகேவா? அதனால நாம அபராத பத்தி கிட்டத்தட்ட 5 கிளாஸ் நம்ம பேசிட்டோம். அதனால ஐ ஹோப் எல்லா கிளாஸையும் கேளுங்க, புரிஞ்சுக்குங்க. ரொம்ப டீட்டெயிலா பேசிக்கோ. நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், நம்ம ஓப்பனா பேசியிருக்கிறோம், நடைமுறையில் நடக்குது பேசியிருக்கோம். சும்மா வந்து நம்ம வந்து நடைமுறைக்கு வராத நம்ம பேசல. அதனால நடைமுறைக்கு வர்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மொதல் அபராதில ஆரம்பிச்சு வைஷ்ணவ நிந்திக்க கூடாது, தேவர்களை எப்படி நம்ம வந்து அணுகணும், இதெல்லாம் நம்ம ஆரம்பத்தில் எல்லாம் பேசிட்டோம். அதனால வந்து நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த அபராதங்கள்லாம் வந்து தவிர்த்துட்டு நாம ஜபத்தை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி கவனத்தோட அந்த நாம ஜபம் அபராதத்திலிருந்து மாறி நாம பாஷத்துக்கு போய் நாம பாஷத்திலிருந்து மாறி சுதநாமத்தை போகணும்னு சொல்லி நான் பகவானை பிரார்த்திக்கின்றேன். நம்ம இந்த 5 நாள் கேட்ட கிளாஸ் வந்து இந்த நாம அபராதம் நம்ம விட்டுடணும் நம்ம. ஓகேவா? ஓகே, இந்த நாம அபராதெல்லாம் வந்து நம்ம விட்டு பகவான் நாம ஜபம் சுத்த நாமத்தை போகணும்னு சொல்லி ஒரு வாட்டி நம்ம எல்லாருக்காகவும் நம்மளை சார்ந்த ஒவ்வொரு சென்டரும் இருக்கு பாத்தீங்களா, அவங்களுக்காகவும் அந்த சென்டர் வரக்கூடிய பக்தர்களுக்காகவும் சேர்த்து எல்லாரும் ஒரு வாட்டி ஹரே கிருஷ்ணா சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய் ராதா மாதவா கி ஜெய், ஜெயநாம சுபத்ரா மகாராணி கி ஜெய். அதாவது இந்த நாம ஜபத்தை நம்ம வந்து கரெக்ட் பண்ணி ஒழுங்கா கொண்டு வந்தோமே ஆனால் ஒவ்வொரு சென்டரும் பிருந்தாவனம், ஒவ்வொரு சென்டரும் அதுதான் வைகுண்டம், ஒவ்வொரு சென்டரும் அதுதான் வந்து மதுரா துவாரகையா அப்படி மாறும். நாம ஜபம் ஒழுங்கா வந்துருச்சுன்னா நம்ம வந்து எப்படி வந்து கிருஷ்ண பக்தியில் நடந்துக்கணும், அதோட attitude என்ன, அது எல்லாமே ஆட்டோமேட்டிக் எல்லா நல்ல குணங்களும் ஒன்னா வந்துடும். நாம ஜபம் சரியா இல்லாதனாலதான் so much quarreling, அதாவது சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள், அந்த குரூப் இந்த குரூப் அது இது.
இந்த நாம ஜெபம் ஒழுங்கா வந்துருச்சுன்னா எல்லாமே ஒழுங்கா வந்துடும். நாம ஜெபம் ஒழுங்கா இல்லைன்னா எல்லாமே ஒழுங்கா வராது. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிஜய் ஆதா மாதவா கிஜய் ஜெகநாப சுபத்ரா மகாராணிக்கு ஹரிநாம மகாமந்திரா கிஜய் ஸ்ரீ ஹரிதாஸ் டாக்கூர் கிஜய் ஸ்ரீ புரபாதி மகாராஜ் கௌர பிரமானந்தே ஹரி ஹரி. எஸ் ஏதோ கேள்விகள் சந்தேகம் கருத்துக்கள்?